VCD number 454 454. रात्रि क्लास है 8 मार्च 1967. இன்றைய நைட் கிளாஸ் ஆயிருக்குது 8 மார்ச் 1967 बच्चे जानते हैं कल त्रिमूर्ति शिव जयंती है. குழந்தைகளுக்கு தெரியும் நாளைக்கு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி இருக்குது. क्या त्रिमूर्ति शिव जयंती मनावेंगे? என்ன திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்கன்னா वह सिर्फ शिव जयंती ही मनावेंगे? இப்போ திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா இல்லைன்னா வெறும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா? 67 की बात है. இது 67 விஷயமா இருக்குது. में 67 त्रिमूर्ति शिव जयंती मनावेंगे या सिर्फ शिव जयंती मनावेंगे? திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா இல்லைன்னா வெறும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா? जयंती माना திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுவீங்களா? பாபா கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயந்தி என்ன? अंत में 3 मूर्तियों की जय जयकार होना. கடைசியில 3 மூர்த்திகளினோட ஜெய ஜெயக்கார ஆகிறது. जयंती ஜெயந்தி त्रिमूर्ति शिव जयंती. त्रिमूर्ति शिव जयंती. शिव जिन 3 मूर्तियों के द्वारा संसार में प्रत्यक्ष होता है. சிவன் எந்த 3 மூர்த்திகள் மூலமா உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ इसकी यादगार भारत का झंडा बना हुआ है. இதோட நினைவார்த்தம் அவங்களோட நினைவார்த்தத்துக்காக பாரத்ல என்ன செய்றாங்கன்னா वो 3 मूर्तियां अंत में प्रत्यक्ष हो जाए. அந்த கொடிய ரெடி பண்றாங்க. அந்த 3 மூர்த்திகள் கடைசியில பிரத்யக்ஷம் ஆயிடணும். तो क्या 67 में அப்ப என்ன 67 अंत हो गया? கடைசி ஆயிடுச்சா? 3 मूर्तियां प्रत्यक्ष हो गई. 3 மூர்த்திகள் பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்களா? प्रत्यक्ष नहीं हुई है பிரத்யக்ஷம் ஆகல. तो शिव जयंती भी அப்போ சிவ ஜெயந்தியும் नहीं मना सकते. கொண்டாட முடியாது. तो क्या मनावेंगे? அப்போ என்ன கொண்டாடுவீங்க? सिर्फ शिव जयंती मनावेंगे. வெறும் சிவ ஜெயந்திய கொண்டாடுவீங்க. அப்படி என்ன? शिव किसका नाम है? சிவன் யாரோட பேரா இருக்குது? ज्योति बिंदु शिव का नाम है. ஜோதிபிந்து சிவனோட பேரா இருக்குது. बिंदी का नाम है शिव. பிந்தியோட பேரா இருக்குது சிவன். तो बिंदी की जयंती कैसे होगी? அப்போ பிந்தியினோட ஜெயந்தி எப்படி ஆக முடியும்? बिंदी की तो जयंती और हारंती பிந்தியினோட ஜெயந்தி பிறகு தோத்து போகிற அந்த होने का सवाल ही नहीं. விஷயங்கள் கிடையவே கிடையாது. அப்படின்னா அதோட கேள்வியே இல்லைங்க. मना 67 में जो बच्चे அப்படின்னா 67 எந்த குழந்தைகள் शिव जयंती मना रहे हैं वो भी भक्ति मार्ग की देखादुनी मना रहे हैं. சிவ ஜெயந்திய கொண்டாடிட்டு இருக்காங்க. அது கூடயும் பக்தி மார்க்கத்துல அந்த பக்தி மார்க்கத்தினோட விஷயங்களை பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. और त्रिमूर्ति शिव जयंती होने का तो सवाल பிறகு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆகிற क्वेश्चन पैदा ही नहीं होता. ஏற்படுறதே இல்லைங்க. तो बोला ये भी किसी को पता नहीं है कि लक्ष्मी नारायण அப்ப சொன்னாங்க இது கூட யாருக்குமே தெரியாது லக்ஷ்மி நாராயண் विष्णु के 2 रूप हैं. விஷ்ணுவினோட 2 ரூபங்கள் இருக்குது.
ये तुम बच्चों को मालूम है இது குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. कि ब्रह्मा विष्णु और शंकर, பிரம்மா, விஷ்ணு, சங்கர், ये तीन मूर्तियां कौन से युग की हैं? இந்த மூணு மூர்த்திகள் எந்த யுகத்துக்கு சேர்ந்திருக்கிறவங்க? संगम युग की हैं। சங்கம் யுகத்தினர்களா இருக்காங்க. संगम युग में जो नर से नारायण और नारी से लक्ष्मी बनते हैं, சங்கம் யுகத்துல யாரு நர்சே நாராயண், நாரியிலிருந்து லக்ஷ்மி ஆகுறாங்க? उनके भाव स्वभाव का कॉम्बिनेशन, அவங்களோட பாவ ஸ்வபாவத்தினோட காம்பினேஷனு वो ही विष्णु है। அதுதான், அவங்க தான் விஷ்ணு ஆனாங்க. तो लक्ष्मी नारायण के विष्णु के दो रूप हैं। அப்போ லக்ஷ்மி நாராயணனோட அந்த விஷ்ணு என்ன இருக்காங்களோ அவங்களோட இரண்டு ரூபங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. एक तो जन्मदाता रचयिता के रूप में, ஒருத்தர் ஜன்மதாத்தா அப்படின்னா படைப்பவரினோட ரூபத்துல, और दूसरे பிறகு இன்னொருத்தர் जो सतयुग में जन्म लेंगे, யாரு சத்யுகத்துல ஜென்மத்தை எடுத்துக்குவாங்க, राधा कृष्ण के रूप में, और ராதா கிருஷ்ணனோட ரூபத்துல. बड़े होकर के 16 कला संपूर्ण பிறகு பெரியவங்களாகி 16 கலை பரிபூர்ணமான नारायण बने। நாராயண ஆயிடுவாங்க. 16 कला संपूर्ण, ரெண்டு பேரு கூடயும் 16 கலை பரிபூர்ணமானவங்க ஆயிருக்காங்க. संगम युग के लक्ष्मी नारायण जो नर से नारायण डायरेक्ट बनते, சங்கம் யுகத்தினோட லக்ஷ்மி நாராயண் யாரு நரசே டைரக்ட் நாராயண் ஆகுறாங்க. और सतयुग के பிறகு சத்யுகத்தினோட राधा कृष्ण ராதா கிருஷ்ணர் सो बड़े होकर அவங்க தான் பெரியவங்க ஆகி लक्ष्मी नारायण का टाइटल लेते हैं। லக்ஷ்மி நாராயணனோட டைட்டிலை எடுத்துக்கிறாங்க. वो அவங்க ये चार आत्माओं के स्वभाव संस्कार का कॉम्बिनेशन, இந்த 4 ஆத்மாக்களோட சுபாவ சம்ஸ்காரங்களினோட காம்பினேஷன், माना रचयिता और रचना के स्वभाव संस्कार का कॉम्बिनेशन, அப்படின்னா படைப்பவர் மற்றும் படைப்பினோட அந்த ஒரு காம்பினேஷன், यही विष्णु का रूप है। இணைக்கிற அந்த ரூபம் என்ன இருக்குது இல்லையா, அதுதான் விஷ்ணு ரூபம் ஆயிருக்குது. तो ये दो रूप है। அப்போ இது இரண்டு ரூபங்கள் ஆயிருக்குது. भारतीय परंपरा में பாரதினோட பரம்பரையில राम को भी विष्णु का अवतार मानते हैं, ராமனுக்கு கூடயும் விஷ்ணுவினோட அவதாரம்னு சொல்லப்பட்டிருக்குது. और कृष्ण को भी பிறகு கிருஷ்ணருக்கு கூடயும் विष्णु का अवतार मानते हैं। விஷ்ணுவினோட அவதாரான்னு சொல்லி ஏத்துக்கப்படுகிறது. तो ये विष्णु हुआ संगम युग का। அப்போ இந்த விஷ்ணு சங்க யுகத்தினோட விஷ்ணு ஆனாங்க. उसके दो रूप हुए। அவங்களோடது இரண்டு ரூபங்கள் ஆயிடுச்சு. नारायण जयंती नहीं मनाते, நாராயண் ஜெயந்திய கொண்டாடுறது இல்ல. मना அப்படின்னா बाबा ने मुरली में बोला है, பாபா முரளில சொல்லிருக்காங்க, इन्हें लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए। இந்த லக்ஷ்மி நாராயணர்களோட ஜென்மம் எப்போ ஆச்சு? இன்னிலிருந்து 10 வருஷம் கம்மி 5000 வருஷம் பின்னாடி. जब इन लक्ष्मी नारायण का जन्म हुआ, அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணர்களோட ஜென்மம் ஆச்சு. 66 की वाणी है तो 76 के लिए लागू होता है। 66 வாணியா இருக்குது, 76க்காக இது பொருந்ததுன்னு சொல்றாங்க. तो बाबा ने तो बताया कि लक्ष्मी नारायण का जन्म இப்போ பாபா என்னமோ சொல்லிட்டாங்க, லக்ஷ்மி நாராயணனோட ஜென்மம் अर्थात ब्राह्मणों की दुनिया के बीच में அப்படின்னா பிராமணர்களினோட உலகத்துக்கு நடுவுல उन आत्माओं की प्रत्यक्षता रूपी जन्म அந்த ஆத்மாக்களோட பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மம் 76 है। அது 76 ஆயிருக்குது. लेकिन भक्ति मार्ग में नारायण की जयंती नहीं मनाते हैं। ஆனா பக்தி மார்க்கத்துல நாராயணனோட ஜெயந்திய கொண்டாடுறது இல்ல. क्यों नहीं मनाते? ஏன் கொண்டாடுறது இல்ல? क्योंकि वास्तव में संसार के अंदर 76 में ஏன்னா வாஸ்தவத்துல உலகத்துக்கு முன்னாடி 76ல जय जयकार नहीं होती है।
ஜெய ஜெயக்கார் ஆகிறது இல்லைன்னு சொல்றாங்க. इसलिए नहीं मनाते। அதனாலதான் கொண்டாடுறது இல்ல. बाकी लक्ष्मी जयंती मनाते हैं। மற்றபடி லக்ஷ்மி ஜெயந்திய கொண்டாடுறாங்க. माना அப்படின்னா नारायण अकेला प्रत्यक्ष नहीं होता। நாராயண் ஒண்டியாக பிரத்யக்ஷம் ஆகிறது இல்ல. नारायण के साथ जब लक्ष्मी भी हो, நாராயண் கூட லக்ஷ்மியும் எப்போ இருப்பாங்களோ और वो मैदान में हो, பிறகு அவங்க ஃபீல்டுல இருக்கணும், प्रैक्टिकल में हो, பிராக்டிக்கல்ல இருக்கணும். तो प्रत्यक्षता होती है। அப்போ பிரத்யக்ஷத்தை ஆகும். तो नारायण की जयंती नहीं मनाते, लक्ष्मी जयंती அப்போ நாராயணனோட ஜெயந்திய கொண்டாடுறது இல்ல, லக்ஷ்மியினோட ஜெயந்தி मनाते। கொண்டாடுறாங்க. उसको कौन सा पर्व कहा जाता है? அதுக்கு எந்த பண்டிகைன்னு சொல்லப்படுகிறது? जो लक्ष्मी की जयंती मनाते हैं, लक्ष्मी का आवाहन करते हैं, லக்ஷ்மிய கூப்பிடுறாங்க, ஆவானம் அப்படி என்ன அழைக்கிறாங்க. उसको कौन सा पर्व कहते हैं? அது எந்த ஃபெஸ்டிவலா இருக்குது? दीपावली। தீபாவளின்னு சொல்றாங்க. आत्मा रूपी दीपकों की ஆத்மா ரூபமான விளக்குகளினோட अवली லைன். मन कतार। அவலினா லைன். उसको दीपमाला कहा जाता है। அதுக்கு தீபமாலான்னு சொல்லப்படுகிறது. उस दीपमाला में அந்த தீபமாலால वास्तव में दोनों इकट्ठे हैं। வாஸ்தவத்துல ரெண்டு பேரு கூடயும் ஒன்னாக இருக்காங்க. तो उनको महालक्ष्मी कहते हैं। அப்போ அவங்களுக்கு மகாலட்சுமின்னு சொல்லப்படுகிறது. नारायण भी நாராயண் கூடயும் और लक्ष्मी भी। நாராயண் கூட பிறகு லக்ஷ்மியும் சொல்றாங்க. दो भुजा लक्ष्मी की, ரெண்டு கைகள் லக்ஷ்மிது, दो भुजा नारायण की। ரெண்டு கைகள் நாராயணனோடது. भुजा क्या स्थूल की बात है? இப்போ கைಗಳನ್ನ ஸ்தூலத்தினோட விஷயமா இருக்குதா? भुजा माने स्थूल भुजा கைಗಳನ್ನ ಸ್ಥೂಲ கைகளா या सहयोगी आत्मा रूपी भुजा? இல்லன்னா உதவி செய்யக்கூடிய ஆத்ம ரூபமான கைகளா? कोई सहयोगी आत्माएं हैं யாரோ உதவி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க. जो भुजाओं के रूप में दिखाई गई है भक्ति मार्ग में। யார கைகளினோட ரூபத்துல பக்தி மார்க்கத்துல காமிக்கப்பட்டிருக்காங்க. तो दो भुजा लक्ष्मी की, அப்போ ரெண்டு கைகள் லக்ஷ்மிதுன்னு சொல்றாங்க. माने लक्ष्मी के रूप में पार्ट बजाने वाली दो आत्माएं हैं। அப்படின்னா லக்ஷ்மியினோட ரூபத்துல பாட் பண்ணக்கூடிய ஆத்மாக்கள் ரெண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க. एक जगदम्बा ஒருத்தர் ஜெகதம்பா जो कलश को धारण करती है, और एक लक्ष्मी யாரு கலசத்தை தாரண செய்யறாங்க, பிறகு லக்ஷ்மி जो ज्ञान कलश को संसार में बांटती है। யாரு ஞானத்தினோட கலசம் என்ன இருக்குதோ அது உலகத்துல பங்கேடுறாங்க. तो दो भुजा लक्ष्मी की और दो भुजा नारायण की। कौन सी दो भुजा? அப்போ ரெண்டு கைகள் லக்ஷ்மிது, ரெண்டு கைகள் நாராயண்து. பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எந்த கைகள்? कौन सी दो भुजा रूपी आत्माएं जो सहयोगी बनती हैं ईश्वरीय कार्य में विशेष? कृष्ण की सोल जो रचना के रूप में सतयुग में जन्म लेती है। எந்த கைகள் விசேஷமாக ஈஸ்வரனோட வேலையில உதவியாளர்களாகிறாங்க? ஒருத்தர் கிருஷ்ணனோட ஆத்மா, और संगम युग में दादा लेखराज ब्रह्मा के रूप में பிறகு சங்கம் யுகத்துல தாதா லேக்ராஜ் பிரம்மாவினோட ரூபத்துல सहनशीलता का माता का विशेष पार्ट சகிப்பு தன்மையினோட மாதாவினோட விசேஷமான பாட்டு बजाती பிளே செய்யறாங்க. पुरुष के रूप में ஆணோட ரூபத்துல पूजा नहीं होती इस रूप की, लेकिन फिर भी दाढ़ी मूछ वाले ब्रह्मा की பூஜை ஆகுறது இல்ல அந்த ரூபத்துக்கு. ஆனாலும் பிரம்மா தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மாக்கு मान्यता तो है। ஏத்துக்கிறது என்னமோ செய்யறாங்க. वही ब्रह्मा அந்த பிரம்மா தான் फिर जगदम्बा में प्रवेश करके जब प्रत्यक्ष होता है பிறகு ஜெகதம்பால பிரவேசம் பண்ணி எப்போ பிரத்யக்ஷம் ஆகுறாங்க तो उसकी पूजा होती है।
அப்போ அவங்களுக்கு பூஜை நடக்குது. तो विशेष आत्मा तो है ना। அப்போ விசேஷ ஆத்மா என்னமோ ஆயிருக்காங்க இல்லையா? कौन सी? யாரோடது? जो सतयुग में नारायण के रूप में जन्म लेती है, रचना है, रचना। யாரு சத்யுகத்துல நாராயணனோட ரூபத்துல ஜென்மம் எடுத்துக்கிறாங்க, படைப்பா இருக்காங்க, படைப்பில்ல படைப்பா இருக்காங்க. रूप में எந்த ரூபத்துல? और संगम युग में दादा लेकर आज ब्रह्मा के रूप में, கிருஷ்ணனோட ரூபத்துல, பிறகு சங்கம் யுகத்துல தாதா லேக்ராஜினோட ரூபத்துல पाठ बजाती है। பாட்ட செய்யறாங்க. तो एक भुजा वो और दूसरी भुजा राम वाली आत्मा। அப்போ ஒரு கை அவங்க ஆனாங்க, இன்னொரு கை ராம்வாலி ஆத்மா जो शंकर के रूप में पाठ बजाती है। யாரு சங்கரினோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. और अंतिम प्रत्यक्षता जब होती है तो नर नारायण के रूप में पाठ बजाती है। பிறகு கடைசி பிரத்யக்ஷத்தை எப்போ ஆகுதோ அப்போ நரநாராயணனோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. मन रचयिता के रूप में पाठ बजाती है। அப்படின்னா படைப்பவரினோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. तो विष्णु का जो चित्र दिया हुआ है त्रिमूर्ति में, அப்போ त्रिमूर्तिல விஷ்ணுவினோட சித்திரத்தை என்ன காமிச்சிருக்காங்க? उसमें 4 नाम दिए हुए हैं। அதுல 4 பேர்களை கொடுத்திருக்காங்க. लक्ष्मी नारायण और राम सीता। லக்ஷ்மி நாராயண் பிறகு ராம் சீதான்னு சொல்றாங்க. ये 4 आत्माओं का कॉम्बिनेशन जो है, இந்த 4 ஆத்மாக்களினோட காம்பினேஷன் என்ன இருக்குது? वो विष्णु का आगे। அது விஷ்ணுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அவங்களுக்கு விஷ்ணுன்னு சொல்லிருக்காங்க. तो 4 भुजाएं विष्णु की, அப்போ 4 கைகள் விஷ்ணுவினோடது. परंतु फिर पूजा महालक्ष्मी की करते हैं। பிறகு ஆனா பூஜை என்ன இருக்குது? அது மகாலட்சுமியினோட பூஜையை செய்யறாங்க. परंतु 2-4 भुजा का हिसाब नहीं रखते। ஆனா அவங்க 2 இல்லனா 4 கைகளினோட அந்த கணக்க வச்சுக்கிறது கிடையாது. पूजा तो करते हैं, பூஜைன்றது செய்யறாங்க. लेकिन ये किसी की बुद्धि में नहीं आता कि 2 भुजाएं रखे या 4 भुजाएं रखे। ஆனா இந்த விஷயம் யாரோட புத்தியில கூடயும் வர்றதில்ல. 2 கைகளை வச்சுக்கிறதா இல்லனா 4 கைகளை வச்சுக்கிறதா என்ற விஷயம் புத்தியில வர்றதில்லன்னு சொல்றாங்க. महालक्ष्मी कह देते हैं। மகாலட்சுமின்னு சொல்லிடுறாங்க. अब लक्ष्मी, இப்போ லக்ஷ்மி, वो महालक्ष्मी, அந்த மகாலட்சுமி चाहे लक्ष्मी कहो அவங்கள லக்ஷ்மின்னு சொல்லுங்க, और चाहे महालक्ष्मी कहो, இல்லன்னா மகாலட்சுமின்னு சொல்லுங்க, बात तो एक ही है। ஒரே விஷயம்தான் இருக்குது. इसलिए महालक्ष्मी कहना अच्छा है। அதனாலதான் மகாலட்சுமின்னு சொல்றது நல்லதுன்னு சொல்றாங்க. लक्ष्मी नाम कॉमन है। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, லக்ஷ்மி என்ற பேரு காமனாக இருக்குது. दुनिया में भी जो नाम रखते हैं तो बहुतों के नाम लक्ष्मी रख देते हैं। உலகத்துல கூட என்ன பேரை வைக்கிறாங்களோ அப்போ நிறைய பேர்களினோட என்ன பேர் இருக்குதோ அது லக்ஷ்மி என்ற பேரை வச்சிடுறாங்க. अब तुम बच्चों को वास्तव में त्रिमूर्ति शिव जयंती मनानी चाहिए। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு வாஸ்தவத்துல திரிமூர்த்தி சிவ ஜெயந்திய கொண்டாடணும். भक्ति मार्ग में तो जयंती मनाते हैं महालक्ष्मी की या लक्ष्मी की। பக்தி மார்க்கத்துல ஜெயந்திய கொண்டாடுறாங்க, லக்ஷ்மிக்கு இல்லைன்னா மகாலட்சுமியோட ஜெயந்திய கொண்டாடுறாங்க. लेकिन वो तो 2 मूर्तियां हो गई। ஆனா அவங்களது 2 மூர்த்திகள் ஆயிடுச்சு. लक्ष्मी के रूप में, லக்ஷ்மியோட ரூபத்துல, स्त्री के रूप में पाठ बजाने वाली பெண்ணினோட ரூபத்துல பாட் செய்யக்கூடியவங்க 2 आत्माएं, 2 ஆத்மாக்கள், आत्मा रूपी भुजाएं। ஆத்மா ரூபமான கைகள். लेकिन तुमको क्या करना है? ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும்? तुमको तो त्रिमूर्ति शिव जयंती मनानी है। உங்களுக்கு திரிமூர்த்தி சிவ ஜெயந்திய கொண்டாடணும்னு சொல்றாங்க. तो कौन सी 2 मूर्तियां और बढ़ेंगी? அப்போ எந்த 2 மூர்த்திகள் இன்னும் அதிக ஆகுவாங்க? एक मूर्ति और बढ़ेगी।
இப்போ ஒரு மூர்த்தினா எக்ஸ்ட்ரா ஆகுறாங்கன்னா எதுன்னு கேக்குறாங்க, யாருன்னு கேக்குறாங்க. 2 मूर्तियां तो वो हो गई இரண்டு மூர்த்திகள் அவங்க जो ஆயிட்டாங்க. भक्ति मार्ग में मनाते हैं। அவங்கள பக்தி மார்க்கத்துல கூட அவங்களுக்காக கொண்டாடுறாங்க. भक्ति मार्ग वाले जो भक्त मनाते हैं பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் என்ன கொண்டாடுறாங்க? वो महालक्ष्मी की जन्मदिन मनाते हैं। அவங்க மகாலட்சுமியினோட ஜென்மதின் அப்படி என்ன அந்த பிறந்த நாள கொண்டாடுறாங்க. तीसरी मूर्ति कहाँ गई? மூணாவது மூர்த்தி எங்க போனாங்க? बाप कहते अब तुम बच्चों को அப்பா சொல்றாங்க, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு त्रिमूर्ति शिव जयंती मनानी चाहिए। माने तीसरी मूर्ति कौन? திரிமூர்த்தி சிவ ஜெயந்திய கொண்டாடணும். அப்படின்னா மூணாவது மூர்த்தி யார் ஆனாங்க? तीसरी मूर्ति शंकर। மூணாவது மூர்த்தி சங்கர். ब्रह्मा सो जगदम्बा। பிரம்மா சோ ஜெகதம்பா. जो ब्रह्मा सो जगदम्बा और जगदम्बा सो ब्रह्मा जब पूर्ण बनते हैं பிரம்மா சோ ஜெகதம்பா, ஜெகதம்பா தான் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா பிரம்மா. இவங்க எப்போ கம்ப்ளீட் ஆகுறாங்க, பரிபூர்ணம் ஆகுறாங்க, संपन्न बनते हैं, संपूर्ण चंद्रमा बनते हैं, சம்பன்னம் ஆகுறாங்க, பரிபூர்ணமான நிலா ஆகுறாங்க. तो वही அப்ப அவங்க தான் लक्ष्मी बन जाती है, லக்ஷ்மி ஆயிடுறாங்க, विष्णु बन जाता है। ब्रह्मा सो விஷ்ணு ஆயிடுறாங்க. பிரம்மா சோ विष्णु बन जाता है। பிரம்மா தான் விஷ்ணு ஆயிடுறாங்க. बाकी रहा மற்றபடி शंकर। तो ब्रह्मा सो विष्णु वो तो एक हो गए। அப்போ பிரம்மா சோ விஷ்ணு அவங்க ஒருத்தர் ஆயிட்டாங்க. उनके संस्कार मिलकर के जल्दी एक हो जाते हैं। அவங்களோட சன்ஸ்காரங்கள் இணைந்து சீக்கிரமா ஒன்னாயிடுதுன்னு சொல்றாங்க. तीसरी मूर्ति रही शंकर। மூணாவது மூர்த்தி யாருன்னா சங்கர். इन त्रिमूर्ति ब्रह्मा विष्णु शंकर की இந்த திரிமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரினோட जयंती मनानी चाहिए। ஜெயந்திய கொண்டாடணும்னு சொல்றாங்க. बाप आकर के ब्रह्मा द्वारा स्थापना, அப்பா வந்து பிரம்மா மூலமா ஸ்தாபனா, शंकर द्वारा विनाश சங்கர் மூலமா விநாசம், और विष्णु द्वारा पालना कराते हैं। பிறகு விஷ்ணு மூலமா பாலனைய செய்றாங்க, कौन कराते हैं? செய்ய வைக்கிறாங்க. யாரு செய்ய வைக்கிறாங்க? कौन बाप? எந்த शिव அப்பா? बाप। சிவ் பாப். ब्रह्मा के द्वारा பிரம்மா மூலமா स्थापना, काय की स्थापना ஸ்தாபன. எந்த விஷயத்துக்கான ஸ்தாபனா? है? ब्राह्मण धर्म की स्थापना। अच्छा, பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனா. அச்சா, देवताओं की स्थापना नहीं। தேவதைகளோட ஸ்தாபனை இல்லையா? देवता धर्म की स्थापना नहीं। தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனை கிடையாதா? स्वर्ग की स्थापना नहीं करते। ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய செய்யறது இல்லையா? स्वर्ग के गेट ब्रह्मा के द्वारा नहीं खोलते। ஸ்வர்கத்தினோட கேட்டு பிரம்மா மூலமா ஓபன் பண்றது இல்லையா? ब्रह्मा के द्वारा ब्राह्मण धर्म की स्थापना, பிரம்மா மூலமா பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனை, दाढ़ी मूछ वाले ब्रह्मा के द्वारा, தாடி மீசை இருக்கக்கூடிய பிரம்மா மூலமா. और பிறகு स्वर्ग के गेट माताओं के द्वारा खोलते हैं। ஸ்வர்கத்தினோட கேட்டு மாதாக்கள் மூலமா ஓபன் செய்யறேனா या भाइयों के द्वारा खोलते हैं? இல்லன்னா பிரதர்ஸ் மூலமா ஓபன் செய்யறாங்களா? तो स्वर्ग के गेट खोलने के लिए वहाँ तो देवताएं चाहिए। அப்போ ஸ்வர்கத்தினோட கேட் ஓபன் பண்றதுக்காக அங்க தேவதைகள் இருக்கணும். तो देवता धर्म की स्थापना फिर किसके द्वारा होती है? அப்போ தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனா யார் மூலமா நடக்குது? चाहिए तो ब्रह्मा। இப்போ பிராமணர்கள் தான் தேவை இருக்காங்க. ब्रह्मा स्वर्ग का गेट खोलता है। பிரம்மா ஸ்வர்கத்தினோட கேட்ட ஓபன் செய்யறாங்க. किसके द्वारा खुलवाते हैं? யார் மூலமா ஓபன் செய்யறாங்க? माताओं के द्वारा மாதாக்கள் மூலமா. स्वर्ग का गेट खुलवाते हैं। तो माताओं में मुख्य माताएं कौन? ஸ்வர்கத்தினோட கேட்ட ஓபன் பண்ண வைக்கிறாங்க. அப்ப மாதாக்கள்ல முக்கியமான மாதா யாரா இருக்காங்க? यज्ञ के आदि में जो माताएं थी
யக்னத்தினோட ஆரம்பத்துல எந்த மாதாக்கள் இருந்தாங்க? वो मध्य में भी माताएं थी एडवांस पार्टी की शुरुआत में, அவங்க நடுவுல கூட அட்வான்ஸ் பார்ட்டில மாதாக்கள் இருந்தாங்க. और अंत में भी वो माताएं பிறகு கடைசில கூட அந்த மாதாக்கள் मौजूद होती है। பிரசன்டாக இருப்பாங்க. अंत में जब मौजूद होती है तो संसार के सामने प्रत्यक्षता हो जाती है। எப்போ அந்த கடைசில பிரத்யக்ஷம் ஆகுதோ அப்போ கடைசில எப்போ அவங்க இருப்பாங்களோ அப்போ உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. इसलिए भक्ति मार्ग वाले அதனாலதான் பக்தி மார்க்கத்தினர்கள் लक्ष्मी की जयंती मनाते हैं, லக்ஷ்மியோட ஜெயந்திய கொண்டாடுறாங்க. नारायण की जयंती नहीं मनाते। நாராயணோட ஜெயந்திய கொண்டாடுறது கிடையாது. बाबा बताते हैं பாபா சொல்றாங்க कि लक्ष्मी नारायण की जयंती वास्तव में कब हो जाती है? இந்த லக்ஷ்மி நாராயணனோட ஜெயந்தி வாஸ்தவத்துல எங்க ஆயிடுது, எப்போ ஆயிடுது? आज से 10 वर्ष कम, இன்னிலிருந்து 10 வருஷம் கம்மி, 5000 वर्ष माना 5000 வருஷம்னு சொன்னாங்க. 76 அப்படின்னா 76ல माना कोई ब्राह्मण आत्माएं हैं ब्राह्मणों की दुनिया में யாரோ பிராமண ஆத்மாக்கள் இருக்காங்க பிராமணர்களோட உலகத்துல, जो उनके स्वरूप को पहचान लेती है। அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களோட சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. लेकिन सब नहीं पहचानते। ஆனா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. तो ज्ञानी तो आत्मा पहचानेगी या भक्त पहचानेगी? அப்போ ஞானித்துவ ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்குவாங்களா இல்லைன்னா பக்தர்கள் தெரிஞ்சுக்குவாங்களா? ज्ञानी तो आत्मा पहचानते, ஞானித்துவ ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. भक्त तब पहचानते हैं जब सारी दुनिया பக்தர்கள் எப்போ தெரிஞ்சுக்குவாங்கன்னா எப்போ முழு உலகம் पहचानती। தெரிஞ்சுக்குமோ அப்போன்னு சொல்றாங்க. तो बाप आकर के அப்போ அப்பா வந்து माने அப்படின்னா जो बाप आते हैं तो ब्रह्मा द्वारा ब्राह्मण धर्म की स्थापना, ಶಿವ್ ಬಾಪ್ ವರಾಂಗನ್ನ ಬ್ರಹ್ಮ ಮೂಲಮ ಬ್ರಾಹ್ಮಣ ಧರ್ಮத்தினோட ஸ்தாபனா, ब्रह्मा सो विष्णु द्वारा, ब्रह्मा सो विष्णु द्वारा, वैष्णवी शक्ति कहो महालक्ष्मी कहो, வைஷ்ணவி சக்தின்னு சொல்லுங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க, उनके द्वारा स्वर्ग के गेट खुलवाते हैं। அவங்க மூலமா ஸ்வர்கத்தினோட கேட்டை ஓபன் பண்ண வைக்கிறாங்க. स्वर्ग के गेट खुलेंगे तो विष्णु के द्वारा पालना होगी। ஸ்வர்கத்தினோட கேட்டை ஓபன் பண்ணாங்கன்னா விஷ்ணு மூலமா பாலனா ஆகும்னு சொல்றாங்க. ब्रह्मा के द्वारा ब्राह्मण तो पहले ही बने, जो பிரம்மா மூலமா பிராமணர்கள் ஏற்கனவே ரெடியா இருக்காங்க. ब्राह्मण संपूर्ण सो संपूर्ण देवता बनते। அந்த பிராமணர்கள் சம்பூர்ண तो ब्राह्मण धर्म की பிராமணர்ல இருந்து தேவதைகள் ஆகுறாங்க. स्थापना எப்படின்னா பிராமணர்கள் இருந்து சம்பூர்ண தேவதைகளாக ஆகுறாங்க. இப்போ பிரம்மா மூலமா ஸ்தாபனா, देवता धर्म की पालना, தேவதா தர்மத்தினோட பாலனா. बाकी रहेगी कौन सी दुनिया? மற்றபடி எந்த உலகம் மிஞ்சமாக இருக்குது? है? अरे स्वर्ग की दुनिया की पालना, அரே ஸ்வர்கத்தினோட உலகத்தினோட பாலனா. और ब्राह्मण सो जो देवता बनते हैं उन ब्राह्मणों की स्थापना। பிறகு பிராமண் சோ தேவதைகள் யார் ஆகுறாங்களோ அந்த பிராமணர்களினோட ஸ்தாபனா. वो भी ब्रह्मा द्वारा हो गई। அதுதான் பிரம்மா மூலமா ஆயிடுச்சு. देवता धर्म की स्थापना भी होने वाली है। தேவதா தர்மத்தினோட ஸ்தாபனா இப்ப ஆக போகுது. तो ये तो सुख धाम और दुख धाम दो धाम तो அப்போ இந்த சுகதாமம் பிறகு துக்கதாமம் 2 தாமங்கள் क्लियर है। இது கிளியர்னு சொல்றாங்க. क्योंकि ब्राह्मण जब तक अधूरे हैं तब तक दुख धाम में है। ஏன்னா பிராமணர்கள் எப்போ வரைக்கும் அறகுறையாக இருக்காங்களோ அப்போ வரைக்கும் துக்கதாமத்துல இருக்காங்க. या सुख धाम में? இல்லன்னா சுகதாமத்துல இருக்காங்களா? दुख धाम में। துக்கதாமத்துல இருக்காங்க. क्योंकि ब्राह्मण जब तक अधूरे हैं तब तक दुख धाम में है। ஏன்னா பிராமணர்கள் எப்போ வரைக்கும் அறகுறையா இருக்க ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அப்போ வரைக்கும் துக்கதாமத்துல இருக்காங்க. या सुख धाम में? இல்லன்னா சுகதாமத்துல இருக்காங்களா? दुख धाम में। துக்கதாமத்துல இருக்காங்க. जब संपूर्ण ब्राह्मण बनते हैं तो संपूर्ण ब्राह्मण सो எப்போ சம்பூர்ணமான பிராமணர்கள் ஆகுறாங்களோ அப்போ சம்பூர்ண பிராமணசோ देवता कहे जाते हैं। தேவதைன்னு சொல்லப்படுவீங்க. तो दो मूर्तियां तो ये बताई,
அப்போ இரண்டு மூர்த்திகள் இவங்க அப்படின்னா இவங்களை பற்றி சொன்னாங்க. बाकी तीसरी मूर्ति रही, மற்றபடி மூணாவது மூர்த்தி என்ன இருக்காங்க? वो क्या? அவங்க என்ன இருக்காங்க? शंकर द्वारा जो बाकी बची हुई दुनिया है, जो देवता नहीं बनते हैं, சங்கர் மூலமா இப்போ மத்த மிஞ்சமாக இருக்கிற உலகம் என்ன இருக்குதோ இப்ப யாரு தேவதா ஆகிறது இல்ல, 16 कला संपूर्ण नहीं बनते हैं, 16 கலை பரிபூர்ணமாக யாரு ஆகிறது இல்லையோ और धर्मों में कन्वर्ट हो जाते हैं, மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. माना दूसरे दूसरे धर्म पिताओं का द्वैतवाद फैलाते हैं. அப்படின்னா மத்த தர்மத்தினோட அந்த இரட்டைவாதம் என்றது பரவுறாங்க. उनका पत्ता साफ कौन करता है? அவங்கள கம்ப்ளீட்டாக யார் முடிக்கிறாங்க? शंकर द्वारा उनका पत्ता साफ. சங்கர் மூலமா அவங்கள முடிக்கப்படுகிறது. तो ये तीसरा काम जो है அப்போ இந்த மூணாவது வேலை என்ன இருக்கு? वो बहुत कठिन है. कोई भी धर्म पिता पुरानी परंपराओं का, पुरानी मान्यताओं का, எந்த தர்ம பிதாவினாலும் இருக்கலாம், அவங்க பழைய பரம்பரைகள் பிறகு பழைய என்னெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தாங்களோ ட்ரெடிஷன்ஸ் அதெல்லாமே, पुरानी धर्म की धारणाओं का அவங்கவுங்க தர்மத்தினோட தாரணங்கள் என்ன இருக்குதோ அது पत्ता साफ नहीं कर सकते. யாருமே அதை கிளியர் பண்ண முடியல, முடிக்க முடியல. और जब तक पुरानी दुनिया भस्म नहीं होती है, பிறகு எப்போ வரைக்கும் பழைய உலகம் முடியறது இல்லையோ तब तक नई दुनिया की प्रत्यक्षता भी அப்போ வரைக்கும் புது உலகத்தினோட பிரத்யக்ஷத்தை என்ன இருக்குதோ அது கூடயும் नहीं हो सकती. ஆக முடியாது. तो बोला அப்போ சொன்னாங்க कि बाप आकर के तीनों मूर्तियों के द्वारा ये कार्य करते हैं, स्थापना, पालना और विनाश. அப்போ அப்பா இந்த மூணு மூர்த்திகள் மூலமா இந்த ஸ்தாபனா பாலனா விநாசத்தினோட வேலைய செய்ய வைக்கிறாங்க. लेकिन कहना क्या चाहिए? அப்போ பாபா சொல்றாங்க என்ன சொல்லணும்? ये क्रम सही है या कोई दूसरा क्रम है? இது கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்களா, சீரியல் வைஸ் சொல்லிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா வேற ரூபத்துல சொல்லணுமா? स्थापना के बाद पालना नहीं, ஸ்தாபனைக்கு பிறகு பாலனை இல்ல, स्थापना, विनाश और फिर पालना. ஸ்தாபனா விநாஷ் பிறகு பாலனன்னு சொல்றாங்க. शिव के साथ इनकी भी जयंती मनानी चाहिए. சிவன் கூட இவங்களோட ஜெயந்திய கூடயும் கொண்டாடணும்னு சொல்றாங்க. इनकी யாரோடது? शिव के साथ, साथ माना சிவன் கூட, கூடன்னா शिव ज्योति बिंदु उन मूर्तियों में वो कार्य करता है. சிவ ஜோதி பிந்து அந்த மூர்த்திக்குள்ள அந்த வேலைய செய்யறாங்க. क्यों? ஏ विष्णु प्रवेश करता है. शिव क्या है? விஷ்ணுக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களா? சிவன் प्रवेश नहीं करता है, பிரவேசம் செய்யறதில்ல. लेकिन वो संपन्न रूप में ஆனா அவங்க பரிபூர்ணமான ரூபத்துல वो मूर्ति पार्ट बजाती है. அந்த மூர்த்தி பாட்ட செய்யறாங்க. तो जो पार्ट बजाती है அப்போ என்ன பாட்ட செய்யறாங்க? उसी को कहा जाता है शिव बाबा. அவங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது शिव बाबा. इस सृष्टि पर सदा कायम कौन है? இந்த சிருஷ்டில சதா நிலைச்சிருக்க கூடியவங்க யாரா இருக்காங்க? शिव बाबा सदा कायम है. शिव बाबा सदा நிலைச்சிருக்க கூடியவர். तो जो सदा कायम के रूप में संपन्न स्टेज में அப்போ யாரு சதா நிலைச்சிருக்கிற ரூபத்துல பரிபூர்ணமான ரூபத்துல शिव का जो स्वरूप है, जो पालना करने का निमित्त बनता है, சிவனோட ஸ்வரூபம் யாரு பாலனை பண்றதுக்காக நிமித்தம் ஆகுறாங்க? वो संसार में அவங்க உலகத்துல लक्ष्मी नारायण के रूप में मान्यता प्राप्त है. லக்ஷ்மி நாராயணனோட ரூபத்துல ஏத்துக்கப்படுகிறாங்க. कृष्ण की भी जयंती मनाते हैं கிருஷ்ணனோட ஜெயந்திய கூடயும் கொண்டாடுறாங்க भक्ति मार्ग में. பக்தி மார்க்கத்துல. शिव जयंती भी मनाते हैं और कृष्ण की भी जयंती मनाते हैं.
சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, பிறகு கிருஷ்ணனோட ஜெயந்திய கொண்டாடுறாங்க. पहले कृष्ण की मनाते हैं या पहले राम की जयंती मनाते हैं? ஃபர்ஸ்ட் கிருஷ்ணனோட ஜெயந்திய கொண்டாடுறாங்களா இல்லன்னா ராமரோட ஜெயந்தி கொண்டாடுறாங்களா? पहले बाप की मनाते हैं ஃபர்ஸ்ட் அப்பாவினோடது கொண்டாடுறாங்களா या पहले बच्चे की मनाते हैं? இல்லன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையினோடது கொண்டாடுறாங்களா? पहले बाप प्रत्यक्ष होता है, फिर बाप के द्वारा बच्चा, ஃபர்ஸ்ட் அப்பா பிரத்யக்ஷம் ஆகுறாங்க, பிறகு அப்பாக்கு பிறகு குழந்தை, रचना का होता है। படைப்பினோடது ஆகுது. तो भक्ति मार्ग में भी यही, राम की जयंती पहले, அப்போ பக்தி மார்க்கத்துல கூடயும் இப்படியே தான், ராமனோட ஜெயந்தி ஃபர்ஸ்ட், कृष्ण की जयंती बाद में। கிருஷ்ணனோட ஜெயந்தி பிறகுன்னு சொல்றாங்க. लेकिन इन दोनों से भी पहले ஆனா இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை விட முன்னாடி किसकी जयंती? யாரோட ஜெயந்தி? शिव जयंती। சிவ ஜெயந்தி. तो शिव के साथ इनकी जयंती मनानी चाहिए। அப்போ சிவன் கூட இவங்களோட ஜெயந்திய கொண்டாடணும். माने अलग अलग नहीं है। பாபா சொல்றாங்க அப்படின்னா இவங்க தனித்தனியாக இல்ல. शिव के बगैर राम भी कुछ नहीं, சிவன் இல்லாம ராமரும் ஒன்னும் இல்ல, और शिव के बगैर பிறகு சிவன் இல்லாம कृष्ण भी कुछ नहीं। கிருஷ்ணரும் ஒன்னும் இல்லன்னு சொல்றாங்க. राम कृष्ण की आत्माओं की संसार में प्रत्यक्षता तब होती है ராமகிருஷ்ணனோட ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களோட பிரத்யக்ஷத்தை உலகத்துல எப்போ ஆகுதுன்னா जब शिव इनके द्वारा संपन्न रूप में எப்போ சிவன் இவங்க மூலமா பரிபூர்ணமான ரூபத்துல पाठ बजाता है। பாட்ட செய்யறாங்களோ அப்போ. कृष्ण की भी जयंती मनाते हैं, கிருஷ்ணனோட ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க, जगदम्बा की मनाते हैं व नहीं, वो कोई कह नहीं सकते। ஜெகதம்பாது கொண்டாடுறாங்களோ இல்லையோ அத பற்றி யாரால கூடயும் சொல்ல முடியறதில்ல. जगदम्बा की जयंती कभी सुनी ஜெகதம்பாவினோட மூர்த்தின்னு எப்பாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? है? नहीं, இல்ல, कह नहीं सकते। சொல்ல முடியாது. काली की पूजा तो होती है, காளியினோட பூஜை என்றது ஆகுது, जगदम्बा की पूजा नहीं होती। ஜெகதம்பாவினோட பூஜை ஆகுறது இல்லையா? जगदम्बा की भी पूजा होती है, काली की भी पूजा होती है। ஜெகதம்பாவினோட பூஜையும் ஆகுது, காளியனோட பூஜையும் ஆகுது. पूजा का कनेक्शन किस बात से है? பூஜாவோட கனெக்ஷன் யார் கூட இருக்கு? जिन्होंने प्योरिटी धारण की है யாரெல்லாம் பியூரிட்டிய தாரணை பண்ணிருக்காங்க तो उनकी पूजा होती है। அப்போ அவங்களோட பூஜை என்றது நடக்குது. ऐसे नहीं कि महाकाली ने प्योरिटी धारण नहीं की है। அப்படி இல்ல மகாகாளி பியூரிட்டிய தாரணை பண்ணலன்ற விஷயம் இல்ல, महाकाली ने भी प्योरिटी धारण की है तो उनकी पूजा होती है। மகாகாளி கூடயும் பியூரிட்டிய தாரணை பண்ணிருக்காங்க, அப்போ அவங்களோட பூஜை என்றது நடக்குது. काली, दुर्गा, जगदम्बा காளி, துர்கா, ஜெகதம்பா बात एक ही है। ஒரே விஷயம் தான் இருக்குது. क्या? என்ன? ऐसे एक ही बात है। எப்படி ஒரே விஷயமா இருக்கு? दुर्गा तो दुर्गुणों को दूर करने वाली कही जाती है। துர்கா அண்ணா கெட்ட குணங்களை தூரம் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லப்படுகிறாங்க. और काली பிறகு காளி असुर संहारिणी कही जाती है। அசுர சம்ஹாரிணின்னு சொல்லப்படுகிறாங்க, அசுரர்களை முடிக்க கூடியவங்கன்னு. तो दोनों एक ही टाइम के पार्ट है या अलग अलग पार्ट है? அப்போ ரெண்டு பேரு கூடயும் ஒரே டைமினோட பார்ட்டா இல்லன்னா தனித்தனியான பார்ட்டா? सात्विक रूप दुर्गा का है, சாத்விகமான ரூபம் துர்கா, दुर्गुणों को दूर करने वाली। துர்குணங்களை தூரம் பண்ணக்கூடியவங்க. और तामसी रूप பிறகு தாமசியான ரூபம் महाकाली का है। மகாகாளி தான் இருக்குது. नवरात्रि में इन देवियों का मनाते हैं। நவராத்திரியில இந்த தேவிகள்து கொண்டாடுறாங்க. शिवरात्रि भी कहते हैं भक्ति मार्ग में। பக்தி மார்க்கத்துல சிவராத்திரின்னு கூடயும் சொல்றாங்க. और शिवरात्रि के बाद பிறகு சிவராத்திரி நெக்ஸ்ட் कृष्ण की रात्रि भी प्रसिद्ध है।
கிருஷ்ணனோட ராத்திரி கூடையு ஃபேமஸ் ஆக இருக்குது. कितने बजे जन्म दिखाते हैं? எத்தனை மணிக்கு அவங்களோட ஜென்மத்தை காமிக்கிறாங்க? रात्रि के 12 बजे कृष्ण का भी जन्म दिखाते हैं. இரவுல 12 மணிக்கு கிருஷ்ணனோட ஜெயந்திய கூடையும் காமிக்கிறாங்க. रात्रि के 12 बजे இரவுல 12 மணிக்கு शिव का भी जन्म, शिव का भी मनाते हैं. சிவனோட ஜென்மம் என்ன இருக்குதோ அத கூடையும் கொண்டாடுறாங்க. शिवरात्रि. சிவராத்திரி. और फिर इन दोनों के साथ साथ இவங்க கூட என்னன்னா नवरात्रि भी प्रसिद्ध है. நவராத்திரி கூடையும் பிரசித்தமாக இருக்குது. नवरात्रि में एक एक देवी की நவராத்திரியில ஒவ்வொரு தேவியினோட विशेषता है. விசேஷத்தை இருக்குது एक एक रात्रि में. ஒவ்வொரு ராத்திரியில. तो नवरात्रियों में 9 देवियों का मनाते हैं. அப்போ நவராத்திரியில 9 தேவிகள்து கொண்டாடுறாங்க. वो तो भक्ति मार्ग वालों की बात बताई. அது பக்தி மார்க்கத்தினர்களினோட பேச்ச சொன்னாங்க. लेकिन तुम बच्चों को त्रिमूर्ति शिव जयंती ही मनानी पड़ेगी. ஆனா குழந்தைகளான உங்களுக்கு திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை தான் கொண்டாடணும். क्या? என்ன? पड़े ना. नवरात्रि में 9 देवियों की बात है. நவராத்திரியில 9 தேவியினோட விஷயம். न शिव ज्योति बिंदु की बात है. அந்த நவராத்திரியில 9 தேவிகளோட விஷயமும் இல்ல, சிவனோட விஷயமும் இல்ல. न कृष्ण की रात्रि की बात. பிறகு கிருஷ்ணனோட இரவு என்ன இருக்குதோ அதோட விஷயமும் கிடையாது. तुमको क्या मनानी पड़े? உங்களுக்கு என்னன்னு கொண்டாட வேண்டியதாக இருக்கும்? त्रिमूर्ति शिव जयंती ही मनानी पड़े. திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை தான் கொண்டாடணும். चित्र भी त्रिमूर्ति शिव का देना पड़े. சித்திரம் கூடயும் திரிமூர்த்தி சிவனோடது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். अब ये बाबा बैठे, இப்போ பாபா உட்கார்ந்து இருக்காங்க. बाबा बैठे हैं. பாபா உட்கார்ந்து இருக்காங்க. तो कौन सी मूर्ति में बैठे हैं? எந்த மூர்த்தியில உட்கார்ந்து இருக்காங்க? सन 67 की वाणी है. பாபா சொல்றாங்க இது 67 வாணியா இருக்குது. ये बूढ़े बाबा, बूढ़े व्यक्ति को क्या कहा जाता है? இப்போ வயசான அந்த மனிதன், வயசான व्यक्तिக்கு என்னன்னு சொல்லப்படுகிறது? बाबा. பாபான்னு சொல்லப்படுகிறாங்க. अभी बाबा बैठे हैं. இப்போ இந்த பாபா உட்கார்ந்து இருக்காங்க. ये स्टूडेंट है. இவங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க. ये त्रिमूर्ति शिव नहीं है. இவங்க திரிமூர்த்தி சிவன் இல்ல. इन मूर्तियों में भी जो सुप्रीम टीचर के रूप में है वो कौन है? இந்த மூர்த்தியில கூட யாரு சுப்ரீம் டீச்சரினோட ரூபத்துல இருக்காங்க இல்லையா, அவங்க யாரா இருக்காங்க? ब्रह्मा की मूर्ति है या विष्णु की मूर्ति है? பிரம்மாவோட மூர்த்தியா, விஷ்ணுவினோட மூர்த்தியா, या शंकर की मूर्ति है? இல்லன்னா சங்கரனோட மூர்த்தியா? तो अब तुम बच्चों को त्रिमूर्ति शिव जयंती मनानी पड़े. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு திரிமூர்த்தி சிவ ஜெயந்திய கொண்டாட வேண்டியதாக இருக்கும். ये बाबा बैठे हैं, ये स्टूडेंट है. இந்த பாபா உட்கார்ந்து இருக்காங்க, இவங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க. ये सुप्रीम टीचर, ये सुप्रीम टीचर का रूप नहीं है. இவங்க சுப்ரீம் டீச்சரினோட ரூபம் இல்ல. ये तुम्हारा सखा भी होगा. பாபா சொல்றாங்க இவங்க உங்களோட ஃப்ரெண்டு கூடயும் ஆயிட்டாங்க. क्या? என்ன? सुप्रीम टीचर नहीं है लेकिन ये तुम्हारा சுப்ரீம் டீச்சர் இல்ல, ஆனா இவங்க உங்களோட सखा भी होगा. ஃப்ரெண்டு கூடயும் ஆகிருப்பாங்க. पिता बाप भी हुआ. कौन? यह तुम्हारा प्रजापिता बाप भी हुआ. இவங்க உங்களோட பிரஜாபிதா அப்பாவும் ஆனாங்க. இவங்க माता भी हुई. அம்மாவும் ஆனாங்க. दोनों कैसे? இரண்டு ரூபம் கூட எப்படி? बाप इसलिए हुआ कि बाप का टाइटल मिला. அப்பா ஏன் ஆனாங்கன்னா, ஏன்னா அப்பாவினோட டைட்டில் கிடைச்சது.
यज्ञ की आदि में जो प्रजापिता चला गया, யக்னத்தினோட ஆரம்பத்துல பிரஜாபிதா யாரு போயிட்டாங்க, तो बाप का टाइटल किसको मिला? அப்போ அப்பாவோட டைட்டில் யாருக்கு கிடைச்சது? ब्रह्मा को मिला। பிரம்மாக்கு கிடைச்சது। और माता भी चली गई, பிறகு அம்மாவும் போயிட்டாங்க, यज्ञ की आदि वाली, யக்னத்தினோட ஆரம்பத்தினோட அம்மா। तो उसका भी टाइटल ब्रह्मा को मिला। அப்போ அவங்களோட டைட்டில் கூடயும் பிரம்மாக்கு கிடைச்சது। तुम्हारी माता भी हुई, உங்களோட அம்மாவும் ஆனாங்க। तो तुमको माता च पिता, அப்போ உங்களுக்கு மாதா ச பிதா। ये महिमा இந்த மகிமா शिव बाबा की हुई சிவ பாபா தாச்சா या इनकी हुई? இல்லன்னா இவங்கள் தாச்சா? अरे ये तो टाइटलधारी हुए ना। அரே இவங்க சுயம்தான் டைட்டில் தாரி ஆனாங்க இல்லையா? असली महिमा किसकी हुई? உண்மையான மகிமா யாரோடதாச்சு? जो यज्ञ के आदि में थे, யாரு யக்னத்தினோட ஆரம்பத்துல இருந்தாங்க, जिनमें सुप्रीम सोल शिव ने पहले पहले प्रवेश किया। யாருக்குள்ள சுப்ரீம் சோல் சிவன் ஃபர்ஸ்ட் பிரவேசம் பண்ணாங்க। तो ये महिमा शिव बाबा की हुई, அப்போ இந்த மகிமா சிவ பாபாவோட மகிமா ஆச்சுன்னு சொல்றாங்க। वह इनकी हुई। இல்லன்னா இவங்களோட மகிமை ஆச்சா? इनकी मना இவங்களோடதுன்னா ब्रह्मा की नहीं हुई। பிரம்மாவோடது கிடையாது। ये महिमा शिव बाबा की हुई। இந்த மகிமா சிவ பாபாவோடதாச்சு। समझने की बात है ना। புரிஞ்சுக்கிற விஷயம் ஆச்சு இல்லையா? कोई स्कूल का प्रिंसिपल होता है, कॉलेज का இப்போ ஸ்கூலினோட பிரின்சிபல் இருப்பாங்க, காலேஜினோட प्रिंसिपल होता है, பிரின்சிபல் இருப்பாங்க। तो कारण या कारण छुट्टी ले लेता है या बीमार पड़ता है, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஹாலிடே எடுத்துக்கிறாங்க, லீவ்ல போறாங்க, இல்லன்னா உடம்பு சரியில்லாம போயிடுறாங்க। तो कार्यवाहक कोई बनाया जाता है ना। அப்போ டெம்பரரியாக யாரையாவது வைக்கப்படுகிறது இல்லையா? टेम्परेरी रूप में किसी को रखा जाता है ना। டெம்பரரி ரூபத்துல யாரையாவது வைக்க வேண்டியதாக வைக்கிறாங்க இல்லையா? तो यहाँ भी बाप कहते हैं, இங்கவும் அப்பா சொல்றாங்க, एक मुकर्रर रथ है ஒருத்தர் முக்கர ரத்தம், और एक இன்னொருத்தர் टेम्परेरी रथ है। டெம்பரரி ரத்தம்। तो तथाकथित ब्राह्मण क्या समझते हैं? அப்போ பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? दादा लेखराज ब्रह्मा को क्या समझते हैं? தாதா லேக்கராஜ் பிரம்மாவை என்ன நினைச்சுக்கிறாங்க? यही मुकर्रर रथ। இவங்க தான் முக்கர ரத்தம் ஆயிருக்காங்க। लेकिन ஆனா मुकर्रर रथ है, முக்கர ரத்தம் ஆயிருக்காங்க। तो वो आदि से अंत तक होगा मुकर्रर, அப்போ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்களா முக்கர ரூபத்துல? या मध्य में आवेगा और बीच में चला जाएगा? இல்லன்னா நடுவுல வந்து நடுவுலயே போயிடுவாங்களா, ஆரம்பத்துல வந்து நடுவுலயே போயிடுவாங்களா? ब्रह्मा का जो रथ मुकर्रर हुआ, பிரம்மாவினோட ரத்தம் என்ன ஒரு முக்கரர் ஆச்சோ, वो तो 46-47 की बात है। அது 46-47 விஷயமாச்சு, 46-47 விஷயம்। जब कराची से मुरलियां निकलती चली आई, எப்போ கராச்சியிலிருந்து முரளி வெளிப்பட்டதோ उस समय की बात है। அந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது। उस समय ब्रह्मा नाम प्रत्यक्ष हुआ। அந்த நேரத்துல பிரம்மா என்ற பேரு பிரத்யக்ஷமாச்சு। उससे पहले तो ओम मंडली नाम था। அதுக்கு விட முன்னாடி ஓம் மண்டலி என்ற பேரு இருந்தது। ब्रह्मा कुमारी विद्यालय नाम था। பிரம்மகுமாரி வித்யாலயம் என்ற பேர் இருந்ததா? कराची में ब्रह्मा कुमारी विद्यालय नाम था। கராச்சியில பிரம்மகுமாரி என்ற பேர் இருந்ததா? வித்யாலயனோட பேரு, யூனிவர்சிட்டி। या कराची में सूत्रपात हुआ ब्रह्मा का? सूत्रपात हुआ। இல்லன்னா கராச்சியில तो ये माता भी हुई। तो கராச்சியில அவங்களோட அந்த பேருன்றது அவங்களுக்கு கிடைச்சதா? तुमको माता च पिता, ये महिमा शिव बाबा की हुई।
அப்போ பாபா சொல்றாங்க, या कराची में सूत्रपात हुआ ब्रह्मा का। இல்லனா கராச்சியில அவங்களுக்கு சூத்திர பாத்திரம் என்றது கிடைச்சதாம். सूत्रपात हुआ। சூத்திர பாத்திரன்றது ஆச்சு. அப்படின்னா அவங்களோட பேர் இருக்கு இல்லையா, அங்கிலிருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. तो ये माता भी हुई। அப்போ இவங்க அம்மாவும் ஆனாங்க. तो तुमको माता च पिता ये महिमा शिव बाबा की हुई। அப்போ பாபா சொல்றாங்க, நீதா அம்மா நீதா அப்பா, இது சிவ பாபாவோட மகிமா ஆச்சா या इनकी हुई, இல்லன்னா இவங்களோடதாச்சா? ये समझना है। இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. इनको गॉड फादर ही कहेंगे। இவங்களுக்கு காட் ஃபாதர்னு தான் சொல்வாங்க. इनको யாருக்கு? शिव बाबा। சிவ பாபாக்கு. फिर इनके आगे आकर की महिमा करते हैं। பிறகு இவங்களுக்கு முன்னாடி வந்து மகிமைய பண்றாங்க. इनके आगे, யாருக்கு முன்னாடி வந்து? इनके आगे आकर की महिमा करते हैं। யாருக்கு முன்னாடி வந்து மகிமைய பண்றாங்க? शिव बाबा के आगे। சிவ பாபாக்கு முன்னாடி வந்து மகிமை பண்றாங்க. इनके आगे आकर के महिमा करते हैं। இவங்க முன்னாடி வந்து மகிமைய பண்றாங்க. तुम ही हो माता च पिता तुमेव। நீதா அம்மா நீதா பிதா அப்பா. तमेव, तुम माने तू। त्वमेव அப்படின்னா நீ. एक के लिए तू शब्द बोला जाता है। ஒருத்தருக்காக தூ அப்படின்னா நீ என்ற வார்த்தையை யூஸ் பண்ணப்படுகிறது. संस्कृत में तुम माने तू। சன்ஸ்கிருத்ல त्वம்னா நீ, एक के लिए। ஒருத்தருக்காக. युवाम माने दो, யுவாம்னா ரெண்டு பேரு. और यूएम माने பிறகு யூஎம்னா तुम सब। நீங்க எல்லாருமே. तो तू शब्द जो तुम का सूचक है वो एक के लिए है। அப்போ நீ என்ற விஷயம் என்ன வருதோ தும் என்றது அது ஒருத்தருக்காகன்னு சொல்றாங்க. तो बोला, அப்போ சொன்னாங்க, तुमेव माता च पिता जो कहते हैं, तुम त्वमेव माता च पिता என்றது என்ன சொல்றாங்க? ही हो माता च पिता। நீதா அம்மா நீதா அப்பா. अब इसमें समझ की बात है। இப்போ இதுல புரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது. त्वमेव माने वो ज्योति बिंदु। त्वमेव அப்படின்னா அந்த ஜோதி பிந்து. वही आकर के माता बनता है அவங்க தான் வந்து அம்மா ஆகுறாங்க. और वही आकर के पिता बनता है। பிறகு அவங்க தான் வந்து அப்பா ஆகுறாங்க. किसके द्वारा माता बनता है? யார் மூலமா வந்து அம்மா ஆகுறாங்க? दादा लेखराज ब्रह्मा के द्वारा। दादा लेखराज ब्रह्मा மூலமா सही शक्ति का पार्ट बजाया तो माता बन। சகிப்பு தன்மையினோட பார்ட்ட செஞ்சாங்க, அதனால அம்மா ஆனாங்க. और वही सब धर्मों के सामने பிறகு அவங்க தான் எல்லா தர்மங்களுக்கு முன்னாடி सामना करने का पार्ट जब बजाता है எதிர்க்கிற பார்ட் எப்போ செய்றாங்க, तो वही हुआ அப்ப அவங்க தான் पिता। அப்பா. यह और वह இவங்க பிறகு அவங்க दोनों इकट्ठे हैं। ரெண்டு பேரு கூடயே இருக்காங்க. कौन यह और वह? இவங்க பிறகு அவங்கன்னா யார் யாரு? ये हमारा ब्रह्मा இவங்கன்னா பிரம்மா, और वह பிறகு அவங்க ना शिव बाबा। சிவ பாபா. दोनों इकट्ठे हैं। ரெண்டு பேரு கூடயே இருக்காங்க. अब तुम्हारे साथ खेलते हैं இப்போ உங்க கூட விளையாடுறாங்க. तो दोनों बंधु हो जाते हैं। அப்போ ரெண்டு பேரு பந்து ஆயிடுறாங்க. दोनों इकट्ठे हैं माने कंबाइंड है। ரெண்டு பேரு கூடயே இருக்காங்க அப்படின்னா கம்பைன்ட் ஆக இருக்காங்க. तो बाप दादा அப்போ பாப் தாதா ஆனாங்க. तुम्हारे साथ खेलते हैं உங்க கூட விளையாடுறாங்க. तो तुमेव माता च पिता स्वयं तुमेव बंधु च सखा तुमेव तो நீதான் बंधु और सखा भी हो जाते हैं।
நீதா அம்மா, நீதா அப்பா, நீதா ஃப்ரெண்டு, நீதா உறவினர். वो भी कहते हैं मैं इन द्वारा खेलता हूँ. அவங்களும் சொல்றாங்க நான் இவங்க மூலமா விளையாடுறேன். कौन? யாரு? वो भी कहते हैं. அவங்களும் சொல்றாங்க. कौन कहते हैं? யார் சொல்றாங்க? शिव कहते हैं சிவன் சொல்றாங்களா? कि मैं इन द्वारा खेलता हूँ. किन द्वारा? நான் இவங்க மூலமா விளையாடுறேன்னு சொல்றாங்க. யார் மூலமா? रामकृष्ण की आत्माओं के द्वारा तुम्हारे साथ. ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் மூலமா உங்க கூட खेलता हूँ. तुम संग खेलूं. விளையாடுறேன்னு சொல்றாங்க. உங்க கூடயே விளையாடுவேன், तुम संग खाऊं. உங்க கூடயே சாப்பிடுவேன், तुम संग श्वासों श्वास साथ निभाऊं. உங்க கூடயே ஒவ்வொரு மூச்சுக்கு மூச்சு கூட உங்க கூடயே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கூடயே இருப்பேன். ऐसे नहीं कहेंगे मैं इनके साथ खाता हूँ. அப்படி சொல்லுறதில்ல நான் இவங்க கூட சாப்பிடுறேன்னு. क्या? என்ன? ऐसे नहीं कहेंगे. இப்படி சொல்ல மாட்டாங்க. भक्ति मार्ग में जो गायन है, பக்தி மார்க்கத்துல என்ன மகிமை இருக்குது? तुमेव माता च पिता तुमेव तुमेव बंधु च सखा तुमेव. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बंधु च सखा त्वमेवன்னு சொல்லி बंधु और सखा के रूप में जो खेलने खाने का गायन है वो किस रूप का है? இப்போ உறவினர் பிறகு ஃப்ரெண்டினோட ரூபத்துல விளையாடுற விஷயம் என்ன இருக்குதோ, ब्रह्मा के रूप दादा लेखराज का है பிரம்மாவினோட ரூபம் தாதா லேக்ராஜ் ஆச்சா या कोई और स्वरूप है? இல்லனா வேற ஏதாவது ஸ்வரூபம் இருக்குதா? ऐसे नहीं कहेंगे இப்படி சொல்ல முடியாது. कि मैं इनके साथ खाता हूँ. நான் இவங்க கூட சாப்பிடுறேன். इनके साथ माना இவங்க கூட சாப்பிடுறேன்னா इनके साथ. யாரு கூட? हाँ, इनके साथ खाता हूँ. இவங்க கூட சாப்பிடுறேன். इनके एक वचन है या दो वचन? இவங்க கூட அப்படின்னா ஏகவச்சனா இல்லைன்னா பகுவச்சனா இருக்கா? बहुवचन. பகுவச்சன் அப்படின்னா ப்ளூரல். बहुवचन तो किनके साथ खाता हूँ? ப்ளூரல் ஆச்சு இல்லையா? அப்போ யாரு கூட சாப்பிடுறேன்? अरे खाना पीना किसके लिए होता है? निराकार के साथ होता है या साकार के साथ की बात है? பாபா சொல்றாங்க சாப்பிடுறது இதெல்லாம் யார் கூட ஆகுது? நிராகார் கூட ஆகுதா இல்லைன்னா சாக்கார் கூட ஆகுதா? खाना पीना खेलना सोना ये सब किसके साथ? சாப்பிடுறது குடிக்கிறது இதெல்லாமே யார் கூட ஆகுது? ये तो साकार की बात है. शिव जो சாப்பிடுறது குடிக்கிறது படுத்துக்கிறது இதெல்லாம் யார் கூட? சாக்கார் கூட. बिंदु उसके लिए तो ये कह ही नहीं सकते वो सोता है. ஷிவ் ஜோதி பிந்து அவங்களுக்காக இப்படி சொல்லவே முடியாது அவங்க தூங்குறாங்கன்னு, वो खेलता है. அவங்க விளையாடுறாங்கன்னு नहीं, இல்ல. ये इनके लिए कहते हैं. இது இவங்களுக்காக சொல்றாங்க. मैं इनके साथ नहीं खाता हूँ. நான் இவங்க கூட சாப்பிடுறது இல்ல. मैं भोगता हूँ क्या? நான் போக்தா இருக்கேனா? मैं भोगता हूँ या भोगता हूँ? நான் போக்தா இருக்கிறேனா இல்லனா அபோக்தா இருக்கேனா? मैं तो अभोक्ता हूँ. इनके நான் அபோக்தா இருக்கேன். साथ तो कौन खाता है फिर? இவங்க கூட யாரு சாப்பிடுறாங்க அப்போ? रामकृष्ण वाली आत्माओं के साथ खाता कौन है? ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் கூட சாப்பிடுறவங்க யாரா இருக்காங்க? शिवा बता भोगता. அரே சிவ் பாபா அபோக்தா இருக்காங்க. नहीं, तुम बच्चे இல்ல குழந்தைகளான நீங்க. तुम बच्चे रामकृष्ण की आत्माओं के साथ குழந்தைகளான நீங்க ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் கூட खेलते हो, खाते हो और खेलते हो. சாப்பிடுறீங்க பிறகு விளையாடுறீங்க. वो नहीं खाते हैं, वो तो अभोक्ता है. அவங்க சாப்பிடுறது கிடையாது, அவங்க அபோக்தா இருக்காங்க. वास्तव में रसना भी इनकी आत्माओं को मिलती है.
வாஸ்தவத்துல அனுபவம் கூடயும் இந்த ஆத்மாக்களுக்கு கிடைக்குது. किनकी आत्माओं को? எந்த ஆத்மாக்களுக்கு? जो रामकृष्ण की आत्मा है இப்போ ராமகிருஷ்ண ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? वो रसना लेती है खाने पीने का. அவங்க சாப்பிடுறது குடிக்கிறது அந்த ஒரு அனுபவத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. मैं रसना भी नहीं लेता हूँ. நான் அனுபவத்தை கூட எடுத்துக்கிறது கிடையாது. ब्रह्मा द्वारा शिव बाबा से वर्षा मिलता है. பிரம்மா மூலமா சிவ பாபாவினோட சொத்து கிடைக்குது. नई दुनिया का புது உலகத்தினோடது. द्वारा मिलता है. பிரம்மா மூலமா கிடைக்குதுன்னா ब्रह्मा ने तो शरीर छोड़ दिया. பிரம்மா சரீரத்தை விட்டுட்டாங்க. तो फिर ब्रह्मा द्वारा ब्रह्मा मीडिया कैसे बन गया नई दुनिया का? அப்போ பிரம்மா எப்படி மீடியா ஆயிட்டாங்க புது உலகத்துக்கு? हाँ जरूर वो ब्रह्मा கண்டிப்பா அந்த பிரம்மா कोई स्त्री चोले में माता में கண்டிப்பா அந்த பிரம்மா இப்போ ஒரு சரீரத்துல பெண்ணோட சரீரத்துல அம்மாவினோட சரீரத்துல प्रवेश करता है. பிரவேசம் செய்றாங்க. तो ब्रह्मा द्वारा शिव बाबा से वर्षा मिलता है. அப்போ பிரம்மா மூலமா சிவ பாபாவோட சொத்து கிடைக்குது. वर्षा शिव बाबा से मिलता है या शिव बाप से मिलता है? சொத்து சிவ பாபா இடமிருந்து கிடைக்குதா இல்லன்னா சிவ பாப்பினோடது கிடைக்குதா? माना कोई साकार तन के रूप में शिव बाबा इस सृष्टि पर होता है. அப்படின்னா சாக்கார சரீரம் மூலமா இந்த சிருஷ்டில சிவ பாபா இருப்பாங்க. जिससे ब्रह्मा द्वारा तुम बच्चों को யார் மூலமா? பிரம்மா மூலமா குழந்தைகளான உங்களுக்கு वर्षा मिलता है. சொத்து கிடைக்குது. काहे का वर्षा मिलता है? எந்த விஷயத்துக்கான சொத்து கிடைக்குது? नई दुनिया का वर्षा मिलता है. புது உலகத்தினோட சொத்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. तुम बच्चों को नई दुनिया का वर्षा मिलता है. குழந்தைகளான உங்களுக்கு புது உலகத்தினோட சொத்து கிடைக்குது. तो जरूर है அப்போ கண்டிப்பா இப்படி இருக்கு कि पुरानी दुनिया का नाश होना चाहिए. பழைய உலகத்தினோட நாசம் ஆகணும். जब तक पुरानी दुनिया का नाश नहीं हुआ எப்போ வரைக்கும் பழைய உலகத்தினோட நாசம் ஆகலையோ तो तुम बच्चों को नई दुनिया का वर्षा भी அப்போ வரைக்கும் குழந்தைகளான உங்களுக்கு புது உலகத்தினோட சொத்து கூடயும் नहीं महसूस हो सकता. அனுபவம் ஆகாதுன்னு சொல்றாங்க. अब विनाश कौन करे? இப்போ விநாசம் யாரு செய்வாங்க? पुरानी दुनिया का பழைய உலகத்தினோடது जो पुरानेपन है பழைய தன்மை என்ன இருக்குது फैलाने वाले பரவக்கூடியது उनका विनाश कौन करे? அவங்களோட விநாசம் யாரு செய்வாங்க? तो अड्डा जमाए बैठे हुए அவங்க அப்படியே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. अपनी अपनी कुर्सियों पे मजबूत होकर के बैठे हैं. அவங்க சீட் மேல ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. चाहे धर्म सत्ताधीश हो और चाहे राज्य सत्ताधीश हो. இப்போ தர்ம சத்தா இருக்கக்கூடியவங்க இருக்கலாம் இல்லன்னா ராஜ்யம் ஆட்சி இது பண்ணக்கூடியவங்க இருக்கலாம். बड़े बड़े मुस्टंडे बन के बैठे हुए हो हिलने वाले பெரிய பெரிய பவர்ஃபுல்லாக அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஷேக் ஆகக்கூடியவங்க அசையக்கூடியவங்க नहीं है. न இல்லன்னு சொல்றாங்க. दुनिया में कोई उनको हिला पाता है. பிறகு யாருமே அவங்கள ஷேக் பண்ண கூடயும் முடியறதில்ல. तो उनका विनाश कौन करे? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க அவங்களோட விநாசம் யாரு செய்வாங்க? तो शंकर को निमित्त बनाया है. அப்போ சங்கரன் நிமித்த பண்ணிருக்காங்க. निमित्त साकार होता है या निराकार होता है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க நிமித்த சாக்காரா இல்லன்னா நிராகாரா இருக்காங்களா? लेकिन मुरली में तो बोला है शंकर तो जैसे है ही नहीं. முரளில சொல்லிருக்காங்க சங்கர் இல்லவே இல்ல. शंकर होता है क्या? சங்கர் இருப்பாங்களா? तो अब उनका विनाश कौन करे?
அப்போ அவங்களோட விநாசத்தை யார் செய்வாங்க? तो शंकर को निमित्त बनाया है। அப்போ சங்கரனை நிமித்தமாக வச்சிருக்காங்க. है? निमित्त साकार होता है या निराकार होता है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, நிமித்தம் சாகாரமத்துல இருப்பாங்களா இல்லைன்னா நிராகாராக இருப்பாங்களா? लेकिन मुरली में तो बोला है शंकर तो जैसे है ही नहीं। ஒரு முரளில சொல்லிருக்காங்க, சங்கர் இல்லையே இல்லாத போல சொல்லிருக்காங்க. शंकर होता है क्या? சங்கர் இருப்பாங்களா? है? शंकर तो कोई पार्ट नहीं बजाता। சங்கர் எந்த விதமான பாட்ட கூடயும் செய்யறது கிடையாது. शंकर पार्ट बजाता है क्या? சங்கர் பாட்ட செய்யறாங்களா? है? नहीं, सोल की बात नहीं है। பாபா சொல்றாங்க, அப்படி இல்ல, இது சோலினோட விஷயம் இல்ல. पार्ट शरीर द्वारा बजेगा या सोल बजाएगी? இப்போ பாட்டு சரீரம் மூலமா பிளே ஆகுமா இல்லைன்னா சோல் செய்யுமா? तो शरीरधारी पार्ट बजाने वाले चाहिए या नहीं चाहिए? அப்போ शरीरधारी பாட் செய்யக்கூடியவங்க தேவை இருக்காங்களா இல்லையா? तीनों पार्टधारी तो चाहिए, तो 3 பாட்தாரிகள் கூடயும் வேணும். इनको निमित्त बनाया है। அப்போ இவங்கள நிமித்தம் பண்ணிருக்காங்க. माना ये निमित्त है विनाश कराने के लिए। அப்படின்னா இவங்க நிமித்தம் ஆயிருக்காங்க விநாசத்தை செய்ய வைக்கிறதுக்காக. लेकिन खुद विनाश करते हैं ஆனா சுயம் விநாசத்தை செய்யறாங்களா या किसी से करवाते हैं? இல்லைன்னா மத்தவங்க மூலமா செய்ய வைக்கிறாங்களா? इसके द्वारा யார் மூலமா செய்யறாங்க? शक्तियों द्वारा विनाश संहार कारण शक्ति लगाई हुई। சக்திகள் மூலமா விநாசத்தை செய்யறாங்க. சம்ஹார காரணி சக்திகள்னு சொல்லப்பட்டிருக்காங்க. इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க, कि शंकर को निमित्त बनाया है, சங்கரனை நிமித்தமாக வச்சிருக்காங்க. वो भी कुछ करते नहीं है। அவரு கூட ஒண்ணுமே செய்யறது கிடையாது. निमित्त तो बनाया है, நிமித்தம் செஞ்சிருக்காங்க. साकार में निमित्त है, சாக்காரத்துல நிமித்தமாக இருக்காங்க. लेकिन वो भी कुछ ஆனா அவங்க கூட ஒண்ணுமே करते नहीं। क्या नहीं करते? செய்யறது இல்லன்னு சொல்றாங்க. என்ன செய்யறது இல்ல? कुछ नहीं करते, कुछ तो करते होंगे। ஒண்ணுமே செய்யறது இல்லன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது செய்வாங்க இல்லையா? कुछ करते नहीं है मन। ஒண்ணுமே செய்யறது இல்லன்னா जो भी करना धरना है பாபா சொல்றாங்க, ஏதெல்லாம் செய்யறதெல்லாம் இருக்குது वो कर्मेंद्रियों से होता है। அது கர்மேந்திரியங்கள் மூலமா ஆகுதா? बिना कर्मेंद्रियों कुछ करना धरना होता है क्या? கர்மேந்திரியங்கள் இல்லாம ஏதாவது செய்யற விஷயங்கள் இருக்குமா? माने कर्मेंद्रियों से वो कुछ भी அப்படின்னா கர்மேந்திரியங்கள் மூலமா அவங்க ஒண்ணுமே करते नहीं है। செய்யறது இல்ல. ये ड्रामा में नूद है। இது டிராமால பிக்ஸ் ஆக இருக்குது. क्या? என்ன? शंकर द्वारा சங்கர் மூலமா विनाश, ये इस बात का गायन होना ड्रामा में नूद है। சங்கர் மூலமா விநாசம் என்ற மகிமை என்ன இருக்குதோ இது டிராமால பிக்ஸ் ஆக இருக்குது. विनाश कराते हैं விநாசத்தை செய்ய வைக்கிறாங்க. तो वो भी अच्छा है ना। அப்போ அதுவும் நல்லது தானே. अगर विनाश न करावे ஒருவேளை விநாசம் செய்ய வைக்காம இருந்தாங்கன்னா और दुनिया में ये कीड़े मकोड़ों की दुनिया बनी रहे, பிறகு உலகத்துல இந்த புழு பூச்சிகளினோட உலகம் இருந்ததுன்னா, राक्षसी दुनिया बनी रहे ராட்சசி உலகம் அப்படியே இருந்ததுன்னா, और एक तरफ नई दुनिया की स्थापना भी हो जाए, பிறகு ஒரு சைடு புது உலகத்தினோட ஸ்தாபனை கூடயும் ஆயிடுது. जो बोला है पुरानी दुनिया के बीच नई दुनिया का वर्षा देता हूँ, இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க, பழைய உலகத்துக்கு நடுவுல புது உலகத்தினோட சொத்தை கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. तो क्या कल्याण हो जाएगा दुनिया का? அப்ப என்ன, உலகத்தினோட நன்மை ஆயிடுமா என்ன? है? अरे गुप्त रखेंगे नई दुनिया को तो कब तक गुप्त रखेंगे? பாபா சொல்றாங்க, குப்தமா வச்சுக்குவாங்க புது உலகத்தைன்னா எப்போ வரைக்கும் குப்தமாக வச்சுக்குவாங்க? थोड़े समय के बाद वो
वो नई दुनिया असुरों के सामने கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த புது உலகம் அசுரர்களுக்கு முன்னாடி प्रत्यक्ष हो जाएगी और वो हमला कर देंगे। பிரத்யட்சமாயிடும். பிறகு அவங்க தாக்கிடுவாங்க. तो बोला அப்போ சொன்னாங்க, विनाश कराते हैं तो वो भी तो अच्छा है ना। விநாசத்தை செய்ய வைக்கிறாங்க, அது கூடயும் நல்ல விஷயம் தானே. बुलाते ही हैं कि आकर के नई दुनिया में ले जाओ। கூப்பிடவும் செய்யறாங்க, வந்து புது உலகத்தினோட ஸ்தாபனைய செய்யுங்கன்னு. क्या என்ன? आओ, வாங்க. कोई न कोई रूप में आवेगा ना। ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாங்க இல்லையா? क्या दादा लेखराज ब्रह्मा के रूप में आवेगा और नई दुनिया में ले जाएगा? என்ன தாதா லேக்கராஜ் பிரம்மாவினோட ரூபத்துல வருவாங்க, பிறகு புது உலகத்தை ஸ்தாபனை செய்வாங்களா? उसकी बात नहीं, वो तो शरीर छोड़ गया। அவங்களோட விஷயம் இல்ல, அவங்க சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. तो बोला बुलाते ही हैं कि அப்போ சொன்னாங்க, கூப்பிடவும் செய்யறாங்க, आकर के नई दुनिया में ले जाओ। வந்து புது உலகத்துக்கு அழிச்சிட்டு போங்க. आओ வாங்க. और नई दुनिया में பிறகு புது உலகத்துக்கு ले जाओ। அழிச்சிட்டு போங்க. तो नई दुनिया में ले जाने का काम शिव करता है புது உலகத்துல அழிச்சிட்டு போகிற வேலை சிவன் செய்யறாங்களா, या शिव बाबा करता है? இல்லன்னா சிவ் பாபா செய்யறாங்களா? ले जाने वाला कोई तो चाहिए। அழிச்சிட்டு போக கூடியவங்க யாராவது வேணும் இல்லையா? आकर के नई दुनिया में ले जाओ। வந்து புது உலகத்துக்கு அழிச்சிட்டு போ. तो शरीरों का जरूर विनाश करना पड़ेगा। அப்போ शरीரங்களினோட விநாசம் கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. वो भी सब पुरानी दुनिया के पुराने चोले हैं, 5 तत्वों के बने हुए। நாம கூட இந்த பழைய உலகத்தினோட பழைய शरीरಗಳು இது 5 தத்துவங்களினோடதா இருக்குது. तामसी तत्वों के बने हुए தாமசி தத்துவங்கள் மூலமா உருவாகி இருக்குது. उन पुराने शरीरों का विनाश அந்த பழைய शरीरங்களினோட விநாசம் जरूर करना पड़े। கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கும். इसलिए कहा जाता है शंकर द्वारा विनाश। அதனாலதான் சொல்லப்படுகிறது சங்கர் மூலமா விநாசம். बाकी करता तो नहीं शंकर है, மற்றபடி செய்யறது சங்கர் கூடயும் இல்ல, और ना ही शिव बाबा विनाश करता है। இல்லன்னா சிவ் பாபா கூடயும் விநாசத்தை செய்யறது இல்ல. फिर कौन करता है? பிறகு யார் செய்யறாங்க விநாசம்? शक्तियां असुर संहारिणी गाई हुई। சக்தியர்கள் அசுர சம்ஹாரிணிகள், அப்படின்னா அசுரர்களை முடிக்க கூடியவங்கன்னு சொல்லி சக்தியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ये विनाश ही तो कल्याणकारी है। இந்த விநாச கூடயும் கல்யாண்காரி ஆயிருக்குது. இந்த விநாசம் தானே நன்மைக்கானதா இருக்குது. इसलिए शंकर भी देवता है। அதனால சங்கர் கூடயும் தேவதை ஆயிருக்காங்க. ऐसे नहीं அப்படி இல்ல, कि विष्णु ही देवता है, शंकर भी அப்படி இல்ல விஷ்ணு தான் தேவதை என்றது. பாபா சொல்றாங்க சங்கர் கூடயும் देवता है। தேவதை இருக்காங்க. वो हिंसा नहीं करते हैं। அவங்க ஹிம்சைய செய்யறது கிடையாது. अगर वो भी हिंसा करे ஒருவேளை அவங்களும் ஹிம்சை செஞ்சாங்கன்னா तो उनको फिर विश्व पिता का टाइटल அப்ப அவங்களுக்கு விஸ்வ பிதா என்ற டைட்டில் नहीं मिल सकता। கிடைக்க முடியாது. विश्वनाथ नहीं कहे जा सकते। விஸ்வநாதன் சொல்ல முடியாது. जो भी नई दुनिया का कंट्रोलर है, இப்போ புது உலகத்தினோட கண்ட்ரோலர் யாரெல்லாம் இருக்காங்க, वो वही बनेगा அவங்க தான் ஆகுவாங்க. जो अहिंसक हो। யாரு அஹிம்சக்கா இருப்பாங்களோ அவங்க. ड्रामानुसार पुराने शरीरों का विनाश होता है। டிராமா அனுசாரமாக பழைய शरीरங்களினோட விநாசம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ये विनाश शुभकारी है। பாபா சொல்றாங்க இந்த விநாசம் சுப காரியம் ஆயிருக்குது, அப்படின்னா அந்த நன்மைக்கான வேலை ஆயிருக்குது. कौन से पुराने शरीरों का विनाश होता है? எந்த பழைய शरीरங்களினோட விநாசம் ஆகுது? जो भी शरीर है, ஏதெல்லாம் शरीरங்கள் இருக்குதோ, चाहे नई दुनिया में जाने वाले ही क्यों न हो, இப்போ புது உலகத்துல போக கூடியவங்களே இருக்கலாம். 5 तत्व तो सबके कन्वर्ट होंगे।
பஞ்ச தத்துவங்கள் எல்லாரது கூடயும் கன்வெர்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. जो भी आत्माएं इसी जन्म में इसी शरीर से नई दुनिया में जाएंगी, யாரெல்லாம் ஆத்மாக்கள் இந்த உலகத்துல இந்த சரீரம் மூலமாவே புது உலகத்துக்கு போகுவாங்க, तो उनके भी 5 तत्व तो परिवर्तन होंगे। அப்ப அவங்களது கூடயும் பஞ்ச தத்துவங்கள் என்ன இருக்குது, அது பரிவர்த்தனை ஆயிடும்னு சொல்றாங்க. निरोगी काया तो बनेगी ही बनेगी। யோகி காயா என்றது அப்படின்னா ஆரோக்கியம் நெற்ற அந்த ஒரு அந்த நோய்கள் நெற்ற அந்த இது இருக்கு இல்லையா சரீரம், அது கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. लेकिन जिनकी नहीं बन पाती है उनके शरीर भी யாரோட இப்படி ஆகிறது இல்லையா அவங்களோட சரீரம் கூடயும் विनाश को पा देंगे। அவங்களது என்ன ஆயிடும்னா விநாசத்துக்கு விநாசம் ஆயிடும். पुराने शरीर छुड़ा करके आत्माओं को ले जाना अच्छा है ना। பழைய சரீரத்தை விட வச்சு ஆத்மாக்களை அழிச்சிட்டு போகிறது இது நல்ல விஷயமா இருக்குது இல்லையா. सहज सहज शरीर नहीं छोड़ते हैं, சகஜ சகஜமாக சரீரத்தை விடலன்னா, देह का भान नहीं छोड़ते हैं, தேகத்தினோட அபிமானத்தை விடலன்னா, तो फिर அப்போ जबरियन भी வலுக்கட்டாயமாவும் ले जाना होता है। அழிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும். इसलिए पुकारते हैं அதனால கூப்பிடவும் செய்யறாங்க, कि बाबा आओ। பாபா வாங்க. क्या என்ன, हमारे में इतनी ताकत नहीं है நமக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இல்ல, कि हम अपनी ताकत से நம்ம சக்தி மூலமா ये देह भान छोड़ सके। இந்த தேகாபிமானத்தை விடுற போல இல்ல. हमें संग का रंग चाहिए। நமக்கு சங்கத்தினோட சாயம் தேவை இருக்குது. तो बाबा आओ। அப்போ பாபா வாங்க. हम आत्माएं जो कि याद की यात्रा से प्योर बन रही हैं, ஆத்மாக்களா இருக்கிற நாம யாரு நினைவினோட யாத்திரை மூலமா கியூர் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா ஆயிட்டு இருக்குது. इसकी याद की यात्रा से பாபா கேட்டுட்டு இருக்காங்க, யாரோட நினைவினோட யாத்திரை மூலமா? 500 करोड़ मनुष्यों की याद की यात्रा की तो बात नहीं। 500 கோடி மனிதர்களினோட நினைவினோட யாத்திரையினோட விஷயம் இல்ல. वो तो सब भिखारी बन जाते हैं। அவங்க எல்லாருமே விகாரிகள் ஆயிடுறாங்க. तो कौन चाहिए? அப்போ யாரு தேவை இருக்காங்க? जो एवर प्योर है, யாரு எவர் பியூரா இருக்காங்க? जो इस सृष्टि पर आने के बावजूद भी யாரு இந்த ஒரு சிருஷ்டிக்கு வந்ததுக்கு பிறகு கூடயும், पतित तन में आने के बावजूद भी, பதித்த சரீரத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூடயும், पतित दुनिया में आने के बावजूद भी பதித்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூடயும் पतित नहीं बनता। பதித்த ஆகிறது இல்ல. तो आपकी याद से आत्माएं प्योर बन रही हैं। அப்போ உங்களோட நினைவு மூலமா ஆத்மாக்கள் பியூர் ஆயிட்டு இருக்காங்க. तो जो भी प्योर बन रही हैं, அப்போ பாபா சொல்றாங்க, யாரெல்லாம் பியூர் ஆயிட்டு இருக்காங்க उनको नई दुनिया में ले जाओ। அவங்கள புது உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. आत्माएं चली जाती, ஆத்மாக்கள் போயிடுறாங்க. बाकी शरीर सबके यहीं खत्म हो जाएंगे। மற்றபடி சரீரம் எல்லாமே கெட்டு போய் இங்கேயே விநாசம் ஆயிடும் அப்படின்னா இங்கேயே முடிஞ்சு போயிடும். देहभान किसी में रहने वाला தேகாபிமானம் யாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதாக नहीं है। இருக்காதுன்னு சொல்றாங்க. काहे से शरीर खत्म हो जाएंगे। பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எது மூலமா சரீரம் முடிஞ்சு போயிடும்? जो भी नई दुनिया में आत्माएं जाने वाली होंगी, யாரெல்லாம் புது உலகத்துக்கு ஆத்மாக்கள் போகிறவங்க இருக்காங்க, वो नई दुनिया में जाने वाली आत्माएं அந்த புது உலகத்துக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள் जो अनुभव करेंगी யாரு அனுபவத்தை செய்வாங்க, कि पुरानी दुनिया के बीच नई दुनिया का जिनको वर्षा मिलता है, பழைய உலகத்துக்கு நடுவுல புது உலகத்தினோட சொத்து யாருக்கு கிடைக்குதோ वो कौन सी लड़ाई के द्वारा जानेंगी। அவங்க இந்த ஒரு ஃபைட் மூலமா தெரிஞ்சுக்குவாங்க. इस महाभारत लड़ाई के द्वारा जावेंगी। எப்படி போகுவாங்க? இந்த மகாபாரத லடாய் என்ன இருக்குதோ இந்த ஒரு ஃபைட்டிங் மூலமா போகுவாங்கன்னு சொல்றாங்க. 2 लड़ाइयां हैं। 2 யுத்தங்கள் இருக்குது. जाड़े के चित्ते में कौन कौन सी 2 लड़ाइयां दिखाई गई? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த கல்ப மரம் இருக்கு இல்லையா, அதுல 2
யுத்தத்தை எங்க காமிச்சிருக்க? யார் யாரது யுத்தத்தை காமிச்சிருக்காங்க? ऊपर बाईं ओर और दाईं ओर। एक है महाभारी महाभारत, மேலே லெஃப்ட் சைடு, பிறகு ரைட் சைடு. ஒரு சைடு மகாபாரி மகாபாரதம், गृह युद्ध, கிரக யுத்தம் அப்படின்னா வீட்டுல நடக்கக்கூடிய யுத்தம். और एक है विश्व युद्ध, பிறகு இன்னொன்னு இருக்குது விஸ்வ யுத்தம், एटम बमों का। ஆட்டம் பாம்ஸினோடது. कौन सा पहले होगा और कौन सा बाद में होगा? எது ஃபர்ஸ்ட் ஆகும், எது பிறகு ஆகும்? गृह युद्ध है, वो कहाँ होता है? பாபா சொல்றாங்க வீட்டுல நடக்கக்கூடிய யுத்தம் அது எங்க ஆகுது? भारत। भारत வெளி உலகத்துல. में भगवान आते हैं। அப்படின்னா பாரத்லன்னு சொல்றாங்க. பாரத்ல தான் பகவான் வராங்க. तो भारत में भगवान आते हैं அப்போ பாரத்ல பகவான் வராங்க. तो सीधी उंगली से तो घी निकलता नहीं। அப்போ நேரடியா விரல போட்டா அந்த நெய் கிடைக்காது. कोई पुरुषार्थ पक्का पक्का करता ही नहीं। யாருமே பக்கா பக்கா புருஷார்த்தத்தை செய்யறதே கிடையாது. नौकरी करेंगे तो रात भर जग लेंगे। இப்போ ஜாபுக்கு போனாங்கன்னா, வேலைக்கு போனாங்கன்னா முழு இரவு வேணும்னா முழு இரவே அவங்க முழிச்சிருப்பாங்க. और रोज जगेंगे। பிறகு தினமும் முழிச்சுக்குவாங்க. लेकिन बाबा कहते हैं अभी इमरजेंसी है। ஆனா இப்ப பாபா சொல்லிட்டு இருக்காங்க இது எமர்ஜென்சியா இருக்குது. अमृत वेला याद करना है। அமிர்த வேளை நினைவு செய்யணும். तो थोड़ा बहुत याद करेंगे, बाकी அப்போ கொஞ்சம் நினைவு செய்வாங்க. மற்றபடி अलवेले हो जाए। என்ன செய்யறாங்கன்னா கேர்லெஸ் பண்ணிடுறீங்க. अनिल आ जाती है। தூக்கம் வந்துடுது. वो ड्यूटी थोड़ा ही है। அது என்ன தூக்கம் வந்துடுதுன்னு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாங்க அது என்ன டியூட்டியா என்ன? नींद आ जाती है। தூக்கம் வந்துடுது. इसलिए बोला அதனால சொன்னாங்க कि फरिश्ताई स्टेज कब धारण करेंगे? இந்த ஃபரிஸ்தாயினோட அந்த ஸ்டேஜ்ன்றது எப்போ தாரணை செய்வீங்க? धर्मराज को बुलावे क्या? தர்மராஜன் கூப்பிட்டுமா? கூப்பிடுறதா? तो जो विकराल विनाश होता है वो भारत में होता है। அப்போ பயங்கரமான விநாசம் என்ன ஆகுமோ அது பாரத்ல ஆகுதுன்னு சொல்றாங்க. खून की नदियां बहेंगी। ரத்தத்தினோட நதி பாயுன்னு சொல்றாங்க. तो उस समय सब अलर्ट हो जाएंगे। அப்போ எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. कहाँ? எங்க? विदेश में। விதேசத்துலயா? भारत में जो भी पुरुषार्थी है பாரத்ல யாரெல்லாம் புருஷார்த்திகள் இருக்காங்க वो सब அவங்க எல்லாருமே अलर्ट हो जाएंगे। அலர்ட் ஆயிடுவாங்க. तो इस महाभारी महाभारत लड़ाई के द्वारा அப்போ இந்த மகாபாரி மகாபாரத யுத்தம் மூலமா देवान सबका खलास हो जाएगा। எல்லாரோட தேகாபிமானம் கூடயும் விநாசம் ஆயிடும்னு சொல்றாங்க. फिर भी थोड़े रहते हैं। ஆனாலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. नहीं तो प्रलय हो जाए। இல்லன்னா பிரளயம் ஆயிடணும். क्या? என்ன? अगर इस सृष्टि में कोई न बचे ஒருவேளை சிருஷ்டில யாருமே மிஞ்சமாக இருக்கலன்னா तो क्या हो जाए? அப்போ என்ன ஆயிடும்? प्रलय हो जाए। பிரளயம் ஆயிடும். बाप आते ही है संगम युग पर। அப்பா வருதே சங்கம் யுகத்துலன்னு சொல்றாங்க. संगम में आवेंगे சங்கமத்துல வருவாங்க. तब ये गाया जाएगा नरक से स्वर्ग बनाने आते। அப்பதான் மகிமை பாடப்படுகிறது நரகத்திலிருந்து ஸ்வர்க்கம் உருவாக்குறாங்கன்னு. माने नरक भी அப்படின்னா நரகம் கூடயும் और स्वर्ग भी दोनों பிறகு ஸ்வர்க்கமும் का संगम இந்த ரெண்டு விஷயத்துக்கான சங்கமம் இருக்கு. कब होता है? எப்போ ஆகுது? 36 में नरक ही नरक कहेंगे, स्वर्ग का भी संगम कहेंगे। 36லயா பாபா கேட்டுட்டு இருக்காங்க. 36ல நரக்கம்னு சொல்வோமா இல்லன்னா ஸ்வர்க்கம் மற்றும் நரக்கத்தினோட சங்கமம்னு சொல்வோமா? नरक ही कहेंगे। நரக்கம் தான் சொல்வாங்க. अच्छा चलो सन 47 में சரி 47ல जब कराची में संगठन तैयार हुआ था, खून की नदियां बह रही थी। எப்போ கராச்சியில சங்கடன ரெடியா இருந்தது, ரத்தத்தினோட நதி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. और 300-400 कन्या माताओं का संगठन बड़े आराम से रहा पड़ा था। பிறகு 300-400
ஆத்மாக்களோட அந்த சங்கட்டனை என்ன இருக்குதோ அது ரொம்ப ஆறாமாக நல்லபடியாக போயிட்டு இருந்தது. पुरानी दुनिया के बीच नई दुनिया का जैसे उनके लिए नजारा था. பழைய உலகத்துக்கு நடுவுல புது உலகத்தினோட அந்த சீனரிஸ் அவங்களுக்கு இருக்கிற போல இருந்தது. ஒரு மாடல் இருந்தது. तो तब आप आए क्या? அப்போ அப்பா வந்தாங்களா? कहे कि 46-47 में आए. சொல்ல முடியுமா? 46 47ல வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? नहीं कहे. क्यों? சொல்ல முடியாத. ஏன் சொல்ல முடியாது? पुरानी दुनिया में आकर के नई दुनिया का नजारा नहीं दिखाया. பழைய உலகத்துக்கு நடுவுல வந்து புது உலகத்தினோட அந்த சீனரிய அப்படி என்ன அந்த மாடலை காமிக்கலையா? नहीं. இல்ல. जैसे मकान बनाया जाता है எப்படி வீட கட்டப்படுகிறது, तो पहले एक सैंपल बनाते हैं. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளை ரெடி பண்ணுவாங்க, பண்ணப்படுகிறது. कागज का या प्लास्टिक का या गत्ते का. அது எப்படி என்ன பேப்பர்ல இருந்து இல்லைன்னா இந்த ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா அது மூலமா, இல்லைன்னா பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா அது மூலமா ரெடி செய்வாங்க. ऐसा ऐसा मकान तैयार करना है. இப்படி எல்லாம் வீட கட்டணும்ன்றது காமிப்பாங்க அதுல. तो वो ओरिजिनल होता है या डुप्लीकेट होता है? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அது ஒரிஜினலாக இருக்குமா இல்லைன்னா டூப்ளிகேட்டாக இருக்குமா? डुप्लीकेट चीज होती है. டூப்ளிகேட் பொருளாக இருக்கும். तो जो 47-47 में जो नई दुनिया का नजारा दिखाया, அப்போ 46 47ல புது உலகத்தினோட அந்த ஒரு மாடல் என்ன காமிச்சாங்க, जो स्वर्ग का सैंपल बनाया, இந்த ஸ்வர்கத்தினோட சாம்பிள் என்ன ரெடி பண்ணாங்க, वो तो ऐसे था जैसे अजमेर में. அது எப்படி இருந்ததுன்னா எப்படி அஜ்மீர்ல दिखाया है. காமிச்சாங்க. वास्तव में वो स्वर्ग का संगठन नहीं था. வாஸ்தவத்துல அது ஸ்வர்கத்தினோட சங்கட்டனை கிடையாது. वो तो एक सैंपल था. அது ஒரு சாம்பிளாக இருந்தது. अब लास्ट में आकर के இப்போ லாஸ்ட்ல வந்து स्वर्ग का नजारा दिखाई देता है. ஸ்வர்கத்தினோட அந்த மாடல்ல பாப்பீங்க. तो उस समय कहेंगे नरक का अंत, அப்போ அந்த நேரத்துக்கு சொல்வாங்க நரகத்தினோட கடைசி நேரம், और नई दुनिया के नए संगठन की பிறகு புது உலகம் புது சங்கட்டனையினோட शुरुआत. ஆரம்பம். अभी वो टाइम चल रहा है. இப்போ இந்த நேரம் போயிட்டு இருக்குது. अभी नई दुनिया भी प्रत्यक्ष होने वाली है. இப்போ புது உலகம் கூடயும் பிரத்யட்சமாக போகுது. और पुरानी दुनिया का विनाश का नजारा भी பிறகு பழைய உலகத்தினோட விநாசத்தினோட அந்த சீன் என்ன இருக்குதோ அது கூடயும் प्रत्यक्ष होगा. பிரத்யட்சமாகும். पहले बाहर की दुनिया में होगा ஃபர்ஸ்ட் வெளி உலகத்துல ஆகுமா या पहले ब्राह्मणों की दुनिया में होगा? இல்லன்னா ஃபர்ஸ்ட் பிராமணர்களினோட உலகத்துல ஆகுமா? पहले ब्राह्मणों की दुनिया में. ஃபர்ஸ்ட் பிராமணர்களினோட உலகத்துல ஆகும். नई दुनिया की स्थापना புது உலகத்தினோட ஸ்தாபனா, और पुरानी दुनिया के विनाश का பிறகு பழைய உலகத்தினோட விநாசம் என்ன இருக்குது அதோட नजारा होगा. அத சீன் இருக்கும்னு சொல்றாங்க. तो नरक से स्वर्ग बनाते हैं அப்போ நரகத்திலிருந்து ஸ்வர்கத்தை तो உருவாக்குறாங்க. जरूर संगम पर ही बनाते होंगे. அப்போ கண்டிப்பா சங்கம் யுகத்துல தான் உருவாக்குவாங்க. एक तरफ नरक का विनाश और दूसरी तरफ स्वर्ग की स्थापना. ஒரு சைடு நரகத்தினோட விநாசம், பிறகு இன்னொரு சைடு ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனன்னு சொல்றாங்க. जबकि मनुष्य पतित हैं तभी तो बाप को बुलाते हैं. இப்போ மனிதர்கள் பतितமா இருக்காங்க, அப்பதானே அப்பாவை கூப்பிடுறாங்க. बुलाना तब करते हैं जब दुखी होते हैं तब करते हैं, या द्वापर में बुलाते हैं ज्यादा? இப்போ கூப்பிடுறதெல்லாம் எப்போ செய்யறாங்க? எப்போ துக்கம் ஆகுறாங்களோ அப்போ செய்யறாங்களா, இல்லன்னா துவாபர் யுகத்துல கூப்பிடுவாங்களா? जब बहुत दुखी होते हैं எப்போ ரொம்ப துக்கி ஆகுறாங்க तो बाप को बुलाते हैं और அப்போ அப்பாவை கூப்பிடுறாங்க. रावण का पुतला जलाते हैं. பிறகு ராவணனோட அந்த பொம்மைய எரிக்கிறாங்க. तो ब्रह्मा द्वारा आकर के सैंपलिंग लगाते हैं. அப்போ பிரம்மா மூலமா வந்து பதயம் போடுறாங்க.
काहे की सैंपलिंग लगाते हैं? எந்த விஷயத்துக்கான பதயத்தை போடுவாங்க? हैं? ब्राह्मणों की सैंपलिंग लगाते हैं? பிராமணர்களினோட சங்கம் யுகத்துல போடுறாங்கன்னா ब्राह्मणों की सैंपलिंग लगाने से स्वर्ग बन जाता है? இப்போ பிராமணர்களினோட சங்கடனல்ல பதயத்தை போடுறதுனால ஆயிடுதா? उसमें तो 46-47 में ही बन जाना चाहिए। அது 46 47 ஆயிருக்கணும். काहे की सैंपलिंग लगाते हैं? எந்த விஷயத்துக்கான அந்த ஒரு பதயத்தை போடுறாங்க? देवता धर्म की सैंपलिंग लगाते हैं தேவதா தர்மத்தினோட பதயத்தை போடுறாங்க. और ये आसुरी धर्म सब பிறகு இந்த ஆசுரி தர்மங்கள் எல்லாமே खलास हो जाते हैं। விநாசம் ஆயிடும். माने ब्राह्मण से देवता बनाते हैं। அப்படின்னா பிராமணர்கள் இருந்து தேவதைகளாக ஆக்குறாங்க. ब्राह्मण धर्म से सैंपलिंग लगा करके பிராமண தர்மத்தில் இருந்து இந்த பதயத்தை போட்டு ब्राह्मणों में जो श्रेष्ठ श्रेष्ठ आत्मा है பிராமணர்கள்ல யாரு உயர்ந்த ஆத்மாக்கள் இருக்காங்க उनको इकट्ठा करते हैं। அவங்கள ஒன்னாக்குறாங்க. चुनी हुई आत्मा चुनिंदा செலக்ட் பண்ணிருக்கிற ஆத்மாக்கள், செலக்டட் ஆத்மாக்கள், தேர்ந்தெடுத்திருக்கிற ஆத்மாக்கள். और फिर देवता वर्ण की सैंपलिंग लगा देते हैं। பிறகு தேவதா வர்ணம் என்ன இருக்குதோ அதோட பதயத்தை போட்டுடுறாங்க. जैसे पौधे की सैंपलिंग लगाई जाती है, எப்படி ஒரு செடிக்கு பதயத்தை போடுவாங்க இல்லையா? पुराने में से नया तैयार कर देते हैं। பழசுல இருந்து புதுசா உருவாக்குவாங்க. जैसे मकान डालते हैं तो पहले पुरानी छत डालते हैं। எப்படி வீட கட்டுறாங்க இல்லையா, அப்போ அந்த ரூஃப ரெடி பண்றாங்க இல்லையா, அப்போ பழசா போடுவாங்க. मिट्टी डाल करके எப்படின்னா மண்ணெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அதை ரெடி செய்வாங்க. आधार तैयार करते हैं, ஆதாரத்தை ரெடி செய்றாங்க. फिर उसके बाद सीमेंटेड नई छत डाल लेते हैं। பிறகு சிமெண்டிங் அந்த புது அந்த இதே போட்டுடுறாங்க, ரூஃப கட்டுறாங்க. नई छत जब पक्की हो जाती है எப்போ புது அந்த ரூஃப் பக்கா ஆயிடுதோ तो पुरानी को निकाल देते हैं। எப்போ புதுசு ரெடி ஆயிடுமோ அப்போ பழசு என்ன இருக்குதோ அத எடுத்துடுறாங்க. ऐसे ही है அதே மாதிரிதான் ब्राह्मणों की जो बेसिक दुनिया है பிராமணர்களினோட பேசிக் உலகம் என்ன இருக்கு, वो क्या है? அது என்ன இருக்கு? पुरानी छत। பழைய ரூஃப்னு சொல்றாங்க. पुरानी छत खलास होती है பழைய ரூஃப் என்ன இருக்குதோ அது விநாசம் ஆகுது. और नई छत का பிறகு புதிய ரூஃப் இருக்கு இல்லையா, फाउंडेशन जब पक्का हो जाता है புது ரூஃபினோட ஃபவுண்டேஷன் எப்போ பக்கா ஆயிடுதோ तो पुराना का फाउंडेशन निकाल दिया जाता है। அப்போ பழசினோட ஃபவுண்டேஷனை எடுத்துடுறாங்க. तो ब्रह्मा द्वारा आकर के सैंपलिंग लगाते हैं आज सनातन देवी देवता धर्म की। பிரம்மா மூலமா ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மத்தினோட பதயத்தை போடுறாங்க. ये कौन सा ब्रह्मा है? இது யார், எந்த பிரம்மா இருக்காங்க? प्रजापिता ब्रह्मा। பிரஜாபிதா பிரம்மா. स्वर्ग के गेट बाप के द्वारा खोलते हैं ஸ்வர்கத்தினோட கேட்டு அப்பா மூலமா ஓபன் செய்யறாங்களா, या कोई माताएं निमित्त बनती हैं? இல்லன்னா மாதாக்கள் நிமித்தம் ஆகுறாங்களா? आज ब्रह्मा दोबारा जन्म लेकर के जब आता है और दादा लेखराज की सूर उसमें प्रवेश करती है ஆதி பிரம்மா மறுபடி எப்போ ஜென்ம எடுத்துட்டு வராங்க, பிறகு தாதா லேக்கராஜ் எப்போ பிரவேசம் செய்யறாங்க, तो जगदम्बा के रूप में वो ये नई दुनिया की स्थापना या देव देवता धर्म की सैंपलिंग लगाने का कार्य होता है। அப்போ ஜெகதம்பா மூலமா புது உலகத்தினோட ஸ்தாபனை இல்லைன்னா தேவி தேவதா தர்மத்தினோட அந்த பதயம் போடுற வேலைய செய்யறாங்க, ஆகுதுன்னு சொல்றாங்க. तुम अभी तो ब्राह्मण हो, இப்போ நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க. अभी तुम देवता नहीं हो लेकिन இப்போ நீங்க தேவதைகள் இல்ல, ब्राह्मण हो। இப்போ நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க. फिर देवता बनोगे? பிறகு தேவதைகள் ஆகுவீங்க. क्या सब ब्राह्मण देवता बनेंगे? ஏன்னா எல்லாருமே பிராமணர்கள் எல்லாருமே தேவதைகள் ஆகுவாங்களா? ब्राह्मण तो 9 कुरी के होते हैं। பிராமணர்கள் 9 குரூப்ஸினோட
பிராமணர்கள் இருப்பாங்க. ऊंचे ब्राह्मण और नीचे ब्राह्मण, உயர்ந்த பிராமணர்கள், பிறகு தாழ்ந்த பிராமணர்கள். 9 प्रकार के ब्राह्मण होते हैं, सब देवता बनेंगे क्या? 9 விதமான பிராமணர்கள் இருப்பாங்க. என்ன எல்லாருமே தேவதைகளாக இருப்பாங்களா? नहीं, இல்ல. जो सूर्यवंशी ब्राह्मण होंगे, जो चंद्रवंशी ब्राह्मण होंगे, இப்ப யாரு சூரியவம்சி பிராமணர்களாக இருப்பாங்க, சந்திரவம்சி பிராமணர்களாக இருப்பாங்க, वो प्रवृत्ति मार्ग का सैंपलिंग लगाएंगे. அவங்க இல்லர் மார்க்கத்தினோட பதயத்தை போடுவாங்க. और बाकी மற்றபடி सैंपलिंग लगाने वाले नहीं है. பதயத்தை போடக்கூடியவங்க கிடையாது. तो अभी तुम ब्राह्मण हो, அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப நீங்க பிராமணர்கள் ஆயிருக்கீங்க, फिर देवता बनोगे, பிறகு தேவதைகள் ஆகுவீங்க. स्थापना हो जाएगी, எப்போ ஸ்தாபனை ஆயிடுமோ तो पुरानी दुनिया का विनाश हो जाएगा. அப்போ பழைய உலகத்தினோட விநாசம் ஆயிடும். जब तक स्थापना नहीं हुई है तब तक पुरानी दुनिया का विनाश எப்போ வரைக்கும் புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆகலையோ அப்போ வரைக்கும் பழைய உலகத்தினோட விநாசம் नहीं हो सकता. ஆக முடியாது. कई की स्थापना, எந்த விஷயத்துக்கான ஸ்தாபனா? ब्राह्मण धर्म की स्थापना नहीं. பிராமண தர்மத்தினோட ஸ்தாபனா இல்ல. ब्राह्मण सो जो चुनिंदा ब्राह्मण பிராமண் சோ எந்த பிராமணர்களை செலக்ட் பண்ணிருக்காங்க, देवता बनते हैं. செலக்ட் ஆயிருக்கிற பிராமணர்கள் தேவதைகள் ஆகுறாங்க. वो देवता बनने वाले ब्राह्मण அந்த தேவதைகளாக ஆகக்கூடிய பிராமணர்கள் जब उनकी स्थापना हो जाएगी तो पुरानी दुनिया का विनाश होगा. எப்போ அவங்களோட ஸ்தாபனை ஆயிடுமோ அப்போ பழைய உலகத்தினோட விநாசம் ஆயிடும். बाप आते ही है संगम पर. அப்பா வருது சங்கமத்துலன்னு சொல்றாங்க. तो असली संगम कब होगा? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, உண்மையான சங்கமம் எப்போ ஆகுது? या हुआ है? இல்லன்னா ஆயிருக்குது. 76 में 76லயா नई दुनिया स्थापना हुई. பழைய புது உலகம் ஸ்தாபனை ஆச்சா? देवताओं की स्थापना हुई. தேவதைகளினோட ஸ்தாபனை ஆச்சா? एक ही देवता बनता है क्या? देवताओं का कोई परिवार तैयार होता है? ஒருத்தர் தான் தேவதை ஆகுறாங்களா, இல்லன்னா தேவதைகளோட பரிவாரம் ரெடி ஆகுதா? परिवार होगा ना. பரிவாரம் இருக்கோ இல்லையா? बाप अकेला थोड़ा ही होगा. அப்பா ஒண்டியாக மட்டும் இருக்கிறது இல்ல இல்லையா? दिलवाड़ा मंदिर में தில்வாடா கோயில்ல जो मंदिर दिखाए गए हैं छोटे छोटे, என்ன கோயில்களை காமிச்சிருக்காங்க? சின்ன சின்ன கோயில்கள் चारों ओर, நாலா பக்கம். उनमें सिर्फ माता पिता ही बैठे हुए हैं அதுல வெறும் அம்மா அப்பா தான் உட்கார்ந்து இருக்காங்களா, या बाप ही बैठा हुआ है, இல்லன்னா அப்பா தான் உட்கார்ந்து இருக்காங்களா, या उनके साथ बच्चे भी दिखाए गए. இல்லன்னா அவங்க கூட குழந்தைகளை கூடயும் காமிச்சிருக்காங்களா? बच्चे भी दिखाए गए. குழந்தைகளை கூடயும் காமிச்சிருக்காங்க. मना रचना भी चाहिए और रचयिता भी चाहिए. அப்படின்னா படைப்பு கூடயும் வேணும், படைப்பவர் கூடயும் வேணும். तो बाप आते हैं संगम पर. அப்ப அப்பா வராங்க சங்கமத்துல. इस रूप में आते हैं. எந்த ரூபத்துல வராங்க? ब्रह्मा के रूप में आते हैं या विष्णु के रूप में आते हैं या शंकर के रूप में आते हैं? பிரம்மாவோட ரூபத்துல வராங்களா, விஷ்ணுவோட ரூபத்துல வராங்களா, இல்லனா சங்கரினோட ரூபத்துல வராங்களா? शंकर के रूप में आते हैं. சங்கரோட ரூபத்துல வராங்களா? बाकी ब्रह्मा और विष्णु नहीं होते. மற்றபடி பிரம்மா மற்றும் விஷ்ணு இருக்கிறது இல்லையா? माँ के रूप में आते हैं, बाप नहीं होता. பிரம்மாவோட ரூபத்துல வராங்களா, அப்பா இருக்கிறது இல்லையா? अरे जब आते हैं दुनिया में जयंती होनी है அரே எப்போ வராங்களோ உலகத்துல ஜெயந்தி எப்போ ஆகணுமோ तो 3 मूर्तियों के द्वारा जयंती होनी. तीनों मूर्तियाँ चाहिए அப்போ 3 மூர்த்திகள் மூலமா. இப்போ 3 மூர்த்திகள் வேணுமா, या एक मूर्ति चाहिए? இல்லன்னா ஒரு மூர்த்தி தேவை இருக்காங்களா? 67 में तो उन्होंने मना ली 67ல அவங்க கொண்டாடிட்டாங்க जयंती, लेकिन वास्तव में वो तो झूठी जयंती बना ली. வாஸ்தவத்துல அவங்க பொய்யான ஜெயந்திய கொண்டாடினாங்க.
या जो भी मनाते आ रहे हैं, अभी 70वीं शिव जयंती मना ली, இப்போ எதெல்லாம் சிவ ஜெயந்திய கொண்டாடிட்டே வந்திருக்காங்க, இப்போ 70வது சிவ ஜெயந்திய கொண்டாடினாங்க, तो वो सब झूठी है। क्यों? அப்போ அதெல்லாமே பொய்யானது. इन तीनों मूर्तियों का ज्ञान किसी को ஏன்னா இந்த 3 மூர்த்திகளினோட ஞானம் யாருக்குமே है नहीं। இல்லன்னு சொல்றாங்க. अगर कुछ लोगों को अभी ज्ञान है, ஒருவேளை இப்போ சிலருக்கு ஞானம் இருக்குதுனாலும் तो वो जानने मात्र है, क्योंकि तीसरी मूर्ति अभी प्रैक्टिकल में அது வெறும் தெரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்குது. ஏன்னா 3வது மூர்த்தி இப்போ வரைக்கும் பிரத்யக்ஷம் ஆகல, பிராக்டிக்கல்ல. हाँ, स्टेज पर नहीं है। அப்படின்னா ஸ்டேஜ்ல வரல. तो तीसरी मूर्ति जब प्रैक्टिकल में स्टेज में हो, அப்போ 3வது மூர்த்தி எப்போ பிராக்டிக்கலி ஸ்டேஜ் மேல இருப்பாங்களோ, जैसे सन 76 में दूसरी मूर्ति எப்படி 74ல இன்னொரு மூர்த்தி प्रैक्टिकल स्टेज में कुछ ब्राह्मणों के बीच में பிராக்டிக்கல் ஸ்டேஜ்ல சில பிராமணர்களுக்கு முன்னாடி थी, இருந்தாங்க. ऐसे ही जब तीनों मूर्तियां प्रैक्टिकल स्टेज में हो, அதே மாதிரி தான் 3 மூர்த்திகள் எப்போ பிராக்டிக்கல் ஸ்டேஜ்ல இருப்பாங்களோ, तब कहेंगे असली संगम, அப்போ சொல்வாங்க உண்மையான சங்கமம், पुरुषोत्तम संगम युग। புருஷோத்தம் சங்கமம். इसलिए சங்கம் யுகம். में बोला है पुरुषोत्तम युग भी है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க புருஷோத்தம் யுகமும் இருக்குது, तो पुरुषोत्तम बनने का पुरुषोत्तम वर्ष भी है। இப்போ புருஷோத்தம் ஆகக்கூடிய புருஷோத்தம் வருஷம் கூடயும் இருக்குது, पुरुषोत्तम दिन भी है, புருஷோத்தம் நாள் கூடயும் இருக்குது. मतलब युग அப்படி என்ன भी है, वर्ष भी है, दिन भी है, और पुरुषोत्तम बनने की पुरुषोत्तम வருஷமும் இருக்குது, நாள் கூடயா இருக்குது, பிறகு புருஷோத்தம் ஆகிற घड़ी की। புருஷோத்தம் செகண்ட் கூடயும் இருக்கு. तो जो पुरुषोत्तम बनने की जो घड़ी होगी, அப்போ புருஷோத்தம் ஆகக்கூடிய அந்த நேரம் என்ன இருக்குது, இந்த செகண்ட், वो ही वास्तव में त्रिमूर्ति शिव जयंती। அதுதான் வாஸ்தவத்துல திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி ஆயிருக்குது. तो बाप आते हैं संगम पर, அப்போ அப்பா வராங்க சங்கமத்துல. ऐसे नहीं அப்படி இல்ல कि जब प्रलय होती है तब बाप आते हैं। எப்போ பிரளயம் ஆகுமோ அப்பதான் அப்பா வராங்க. वो तो मुसलमान लोग समझते हैं இப்போ சில முஸ்லிம்ஸ் இப்படி कि நினைச்சுக்கிறாங்க, कयामत होगी எப்போ விநாசம் ஆகுமோ तो अल्लाह ताला आएंगे, அப்போ அல்லாஹ் வருவாங்க, அல்லாஹ் தாலா வருவாங்கன்னு சொல்றாங்க. लेकिन ऐसी कोई बात नहीं। ஆனா அப்படி ஒரு விஷயமும் கிடையாது. आते तब है எப்போ வராங்கன்னா जब नई दुनिया की स्थापना होती है और எப்போ புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆகுது, पुरानी दुनिया का विनाश होना। பிறகு பழைய உலகத்தினோட விநாசம் ஆகுது. ना प्रलय होती है, नहीं पीपल के पत्ते पर कृष्ण आता है। பிரளயமும் ஆகிறது இல்ல, பிறகு பீப்பல் என்னோட அந்த இலை இருக்கும் இல்லையா, அரச இலை மேல கிருஷ்ணர் கூடயும் ஒண்ணு வர்றது கிடையாது. फिर भक्ति मार्ग में दिखाया क्यों है? அப்போ பக்தி மார்க்கத்துல ஏன் இப்படி காமிச்சிருக்காங்க, कि प्रलय हो गई பிரளயம் ஆயிடுச்சு, और पीपल के पत्ते पर பிறகு பீப்பலினோட இலை அப்படி அரச இலை மேல कृष्ण बड़े आराम से கிருஷ்ணர் ரொம்ப அமைதியாக सागर में दिखाया जाता है। கடல்ல காமிக்கப்பட்டிருக்காங்க. तो ऐसा होता है क्या? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இப்படி ஆகுதா? है? प्रलय नहीं होती कभी, எப்பவுமே பிரளயம் ஆகுறது இல்ல. मन प्रकष्ट रूपेण, பிரான்னா பிரகஷ்ட ரூபேன, लय मन सब लीन हो जाए, कुछ भी न बचे। ரொம்ப பவர்ஃபுல்லான ரூபத்துல எப்படி என்ன எல்லாமே போய் மூழ்கிடுறது, ஒண்ணுமே இல்லாம போகிறது. பயங்கரமான ரூபத்துல அது ஏற்படுது. वो दिखाते हैं भक्ति मार्ग में அது பக்தி மார்க்கத்துல காமிக்கிறாங்க. कि सागर में पीपल का पत्ता पड़ा हुआ है, கடல்ல இந்த அரச இலை கிடைக்குது, वो नवैया बनाई। அந்த ஒரு படக ரெடி பண்ணிருக்காங்க. नवैया बनाई पीपल के पत्ते की, எப்படின்னா அந்த அரச இலை இருக்கு இல்லையா, அதோட படக ரெடி பண்ணாங்க. इतनी हल्की सी, ரொம்ப லேசானது.
माने कोई हल्का फुल्का पार्ट बजाने वाली कोई विशेष आत्मा है, அப்படின்னா லேசான பாட் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மா இருக்காங்க. उसका आधार कृष्ण की सोल लेती है. அவங்களோட ஆதாரத்தை கிருஷ்ணனோட ஆத்மா எடுத்துக்கிறாங்க. माना दादा लेखराज की सोल, அப்படின்னா தாதா லேக்ராஜினோட ஆத்மா कृष्ण इसका आधार लेती है. யாரோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க? पीपल के पत्ते की नवैया का आधार लेती है. பீப்பல் இலையினோட அந்த படகு இருக்கு இல்லையா, அதோட ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க. उस नवैया का गायन क्या है? அந்த படகினோட மகிமை என்ன இருக்குது? नैया हिलेगी डुलेगी लेकिन डूबेगी नहीं. அந்த படகு ஆடும் அசையும் ஆனா மூழ்காது. वो कौन है नैया? அப்போ அந்த படகு யாரானாங்க? जगदम्बा. ஜெகதம்பா. तो जगदम्बा के बारे में அப்போ ஜெகதம்பா பற்றி एडवांस पार्टी में भी அட்வான்ஸ் பார்ட்டிலையும் और ब्रह्मा कुमारियों के बीच में भी பிறகு பிரம்மா குமாரிஸ்க்கு நடுவுலையும் ये चक चक चलती है. இந்த பேச்சு நடக்குது. எல்லாருமே பேசிக்கிறாங்க. जब गई गई की गई. இப்போ எப்போ போனாங்களோ அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. जैसे पहले ब्रह्मा कुमारी आश्रम के बारे में लोगों ने बोला, எப்படி பிரம்மகுமாரி ஆசிரமத்தை பற்றி உலகத்தினார் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. कि दादा लेखराज इनका चला गया, தாதா லேக்ராஜ் இவங்களோட தாதா லேக்ராஜ் போயிட்டாங்க. अब ये ब्रह्मा कुमारी संस्था गई की गई. இப்போ இந்த பிரம்மகுமாரினோட இந்த இன்ஸ்டிடியூஷன் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. यज्ञ की शुरुआत में भी யக்னத்தினோட ஆரம்பத்திலையும் ये लहर उठी थी. இந்த ஒரு விஷயங்கள் பரவிருந்தது. क्यों मंडली गई की गई. ஓம் மண்டலி முடிஞ்சு போயிடுச்சு. और बाबा ने क्या बोला? ஆனா பாபா என்ன சொன்னாங்க? ओम मंडली इज द रिचेस्ट इन द वर्ल्ड. ஓம் மண்டலி இஸ் தி ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்ட். ये तीन आत्माओं की जो मंडली है, இந்த மூணு ஆத்மாக்களினோட மண்டலி என்ன कोई இருக்கு? चिमटा बजा रहा है, कोई हारमोनियम बजा रहा है, कोई ढोलक बजा रहा है, इनकी मंडली होती है ना. जैसे இப்போ ஒருத்தர் டோல் அடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்காங்க. இதோட மண்டலி இருக்கும் இல்லையா, அந்த மியூசிக் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட மண்டலி இருக்கும் இல்லையா. ऐसे ये मंडली जो है ஒரு சங்கம் போல அதே மாதிரி தான் இந்த மண்டலி என்ன இருக்கு? वो अविनाशी है. இது என்ன இருக்குது? அவினாஷியா இருக்குது. इसका विनाश विनाश नहीं होता. இதோட விநாசம் ஆகாது. तो पीपल के पत्ते पर जो कृष्ण दिखाया है, அரச இலை மேல எந்த கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க, वो उस समय की बात नहीं है. இது அந்த நேரத்தினோட விஷயம் கிடையாது. किस समय की बात है? எந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது? है? पीपल के पत्ते पर जो कृष्ण दिखाया है वो वास्तव में कृष्ण की सोल, माना दादा लेखराज की सोल. இப்போ அரச இலை மேல கிருஷ்ணரை என்ன காமிச்சிருக்காங்க, அது என்னன்னா தாதா லேக்ராஜ் கிருஷ்ணனோட ஆத்மா कोई माता में प्रवेश करने का जो पार्ट बजाती है, இப்போ ஒரு மாதாக்குள்ள பிரவேசம் பண்ற பாட்டு என்ன செய்யறாங்க, वो उस समय का है. இது அந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது. संसार सागर है, विषय सागर, உலகத்தினோட அந்த கடலா இருக்குது, விஷக்கடல். और उस विषय सागर में सब लिप्त हो गए. பிறகு அந்த விஷக்கடல எல்லாருமே ஒட்டிருக்காங்க. कौन लिप्त हो गए? யாரு ஒட்டிருக்காங்க? कीट पशु पक्षी पतंगे मनुष्य, कोई ऐसा बचा जो उस विषय सागर में लीन न हो गया हो. இப்போ புழு பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் யார் வேணாலும் இருக்கலாம். யாராவது ஏதாவது மிஞ்சமாக இருக்குதா அந்த விஷக்கடல்ல மூழ்காம இருக்கிற போல? कोई बचा? யாராவது மிஞ்சமாக இருக்காங்களா? किसी को कहेंगे कि कोई बच गया? யாருக்காவது இப்படி சொல்ல முடியுமா இவங்க அப்படியே பேலன்ஸ் ஆகி அப்படியே இருந்துட்டாங்கன்னு சொல்லி? कोई भी बचता नहीं. सब उस विषय सागर में யாருமே மிஞ்சமாக இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த விஷக்கடல்ல गोते खा गई, எல்லாமே மூழ்கி போயிட்டாங்க. माने प्रलय हो गई. எல்லாருமே மூழ்கி போயிட்டாங்க அப்படின்னா பிரளயம் ஆயிடுச்சு, सब नष्ट हो गए. எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. और उसमें बचा कौन?
பிறகு அதுல யாரு மிஞ்சமாக இருக்காங்க? पीपल के पत्ते पर அந்த அரச இலை மேல बड़े आराम से गर्भ महल में अंगूठा चूसता हुआ, माने मनन चिंतन मंथन की ரொம்ப ரிலாக்ஸ் ஆக கட்ட விரல சப்பிட்டு இருக்கிற போல விசாரசாகர மந்தனத்தினோட आत्मा की जो स्टेज है, ஆத்மாவினோட ஸ்டேஜ் என்ன இருக்கு? उस स्टेज में அந்த ஸ்டேஜ்ல वो अंगूठा चूसता हुआ कृष्ण दिखाया जाता है। அந்த கட்ட விரல சப்பிட்டு இருக்கிற போல இந்த கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க, காமிக்கிறாங்க. तो उस समय की यादगार हुई। அப்ப அந்த நேரத்தினோட நினைவார்த்தம் ஆச்சு. इस सारी सृष्टि पर प्रलय हो गई। என்னன்னா முழு சிருஷ்டில அந்த பிரளயம் ஆயிடுச்சு. और वो सिर्फ कृष्ण ही बचा। பிறகு அந்த கிருஷ்ணர் தான் மிஞ்சமாக இருந்தாங்க. वो दिखाने की बात है, ऐसा कुछ प्रैक्टिकल में அது காமிக்கிற விஷயமா இருக்குது. அப்படிப்பட்ட பிராக்டிக்கல்ல होता नहीं है कि कोई ஆகிறது இல்ல. पीपल के पत्ते की नवैया हो, இப்போ பீப்பல் பத்தா இருக்கு இல்லையா, அந்த அரச இலையினோட போட் இருக்கும். और कृष्ण उसमें बिठैया हो, பிறகு கிருஷ்ணர் அதெல்லாம் உட்கார்றாங்க. और शिव बाबा उसका खिवैया हो, जो नैया डूबे பாபா அதுக்கு படகோட்டியா இருக்காங்க. नहीं। இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. ये कल्याणकारी पुरुषोत्तम संगम युग है। பாபா சொல்றாங்க இது கல்யாண்காரி புருஷோத்தம சங்கம் யுகமா இருக்குது. क्या என்ன? भले पीपल के पत्ते की नवैया है, बहुत हल्की फुल्की, பல இது இந்த ஒரு அரச இலையினோட அந்த போட்டா இருக்குது, ரொம்ப லேசானதா இருக்கு. लेकिन उसका अकल्याण ஆனா அதோட அகல்யாணம் नहीं हो सकता। அகல்யாணம் ஆக முடியாது. बच्चे जानते हैं இது உங்களுக்கு कि தெரியும். हम संगम युगी हैं, நம்ம சங்கம் யுகியா இருக்கிறோம். बाकी मनुष्य सब है कलयुग में। மற்றபடி மனிதர்கள் எல்லாருமே கலியுகத்துல இருக்காங்க. हम संगम युग में हैं, நாம சங்கம் யுகத்துல இருக்கிறோம். और बाकी जो भी मनुष्य हैं மற்றபடி யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க वो सब அவங்க எல்லாமே कलयुग में है। கலியுகத்துல இருக்காங்க. ब्रह्मा की रात, ब्राह्मणों की रात। பிரம்மாவினோட பகலு, பிறகு பிராமணர்களினோட பிரம்மாவினோட இரவு, அண்ணா பிராமணர்களினோட இரவு. ब्रह्मा की रात कहते हैं या प्रजापिता की रात कहते हैं? பிரம்மாவினோட இரவுன்னு சொல்றாங்களா இல்லனா பிரஜாபிதாவினோட இரவுன்னு சொல்றாங்களா? ब्रह्मा की रात, பிரம்மாவினோட இரவுன்னு சொல்றாங்க. ब्रह्मा की रात होती है, ब्रह्मा का दिन होता है। பிரம்மாவினோட இரவு இருக்கோ, பிரம்மாவினோட பகல் இருக்கோ. ब्रह्मा रात में तो ब्राह्मण भी रात में। பிரம்மா இரவுலனா பிராமணர்கள் கூட இரவுல தான். ब्रह्मा को निश्चय अनिश्चय आता है பிரம்மாக்கு நிச்சய அனிச்சயம் வருது, तो ब्राह्मणों को भी பிறகு பிராமணர்களுக்கு கூடயும் निश्चय अनिश्चय आता है। நிச்சய அனிச்சயம் வருது. तो रात में हुए ना, அப்போ இரவுல ஆனீங்க இல்லையா? एक की ही रात थोड़ी ही होती है ஒருத்தரினோட இரவு மட்டும் இருக்குமா என்ன? कि अकेले ब्रह्मा की रात होगी? என்னன்னா ஒண்டியா இந்த பிரம்மாவினோட இரவு தான் இருக்கும் என்றது ஏதாவது இருக்கா? ब्रह्मा के साथ सब ब्राह्मणों की भी रात होती है। பிரம்மா கூட எல்லா பிராமணர்களினோட இரவு இருக்கும்னு சொல்றாங்க. इस समय की बात पूरी होकर के फिर दिन शुरू होता है। இந்த நேரத்துக்கான விஷயம் என்ன இருக்குதோ இது கம்ப்ளீட் ஆகாம என்ன ஆகுதுன்னா பகல் என்றது ஸ்டார்ட் ஆகுது. दिन प्रतिदिन आत्मा और परमात्मा का परिचय देने की पॉइंट देते रहते हैं। நாளுக்கு நாள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினோட அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய நாலேஜ கொடுத்துட்டே இருப்பாங்க. क्या हुआ? என்ன आत्मा कौन எந்த ஆத்மானாங்க? और परमात्मा कौन? பிறகு பரமாத்மா யாரா இருக்காங்க? पॉइंट मिला ना। பாயிண்ட் கிடைச்சது இல்லையா? रात्रि जो है वो ब्रह्मा की होती है, இரவென்றது பிரம்மாவினோட இரவாக இருக்கும். प्रजापिता की रात्रि नहीं होती। பிரஜாபிதாவினோட இரவு இருக்கிறது இல்ல. ब्रह्मा की रात को பிரம்மாவினோட இரவுக்கு ब्रह्मा का दिन फिर कौन बनाने का निमित्त बनता है? பிரம்மாவினோட இரவு பிரம்மாவினோட பகலாக ஆக்குறதுக்காக யார் நிமித்தமாகறாங்க? कोई तो बनता होगा, யாராவது ஆகுவாங்க இல்லையா? जो बनता है वो ही मुकर्रर है। யார் ஆகுறாங்களோ அவங்க தான் முக்கர ரத்தமா இருக்காங்க. दिन
माना ज्ञान का सूर्य, பகலுன்னா ஞானத்தினோட வெளிச்சம், और रात பிறகு ராத்திரினா माने अज्ञान का अंधेरा। அப்படி என்ன அஞ்ஞானத்தினோட இருட்டா இருக்குது. ओम शांति। ஓம் சாந்தி. यहाँ नीचे लिख दिया नोटिस, கீழே எழுதிட்டாங்க நோட்டீஸ், सूचना। கேளுங்க. ऊपर मुरली में बोला மேல முரளில சொன்னாங்க क्या என்ன, शिव जयंती मना रहे हो या त्रिमूर्ति शिव जयंती मना रहे हो? சிவ ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கீங்களா இல்லைன்னா திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்கீங்களா? नीचे क्या लिख दिया? கீழே என்ன எழுதிட்டாங்க? त्रिमूर्ति शिव जयंती के शुभ अवसर पर திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியினோட இந்த நல்ல நேரம் நல்ல ஒரு भेजी हुई तारें सभी की पाई है और सब सेंटर्स का सर्विस समाचार भी पाया है। இந்த திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியினோட நாள் இருக்கு இல்லையா, இந்த ஒரு நல்ல ஒரு டைம்ல எப்படின்னா எல்லாரோட லெட்டர்ஸ் வந்து இருக்குது, எல்லா சென்டர்ஸினோட மெசேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. अच्छा विदाई। அச்சா விதாய். விதாய்னா இப்போ பிரிச்சு போகிறப்போ சொல்லுவாங்க இப்படி. बुद्धि में क्या बैठा है? புத்தில என்ன இருக்குது? क्या वो शिव जयंती मनाते हैं या त्रिमूर्ति शिव जयंती मनाते हैं? நம்ம சிவ ஜெயந்தியை கொண்டாடுறோமா இல்லைன்னா திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுறோமா? वो समझते हैं हम त्रिमूर्ति शिव जयंती मनाते हैं। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம திரிமூர்த்தி சிவ ஜெயந்தியை கொண்டாடுறோம்னு. अभी त्रिमूर्ति का वहाँ नाम निशान भी नहीं। அங்க திரிமூர்த்தியினோட பேரு அடையாளமும் இல்ல. அங்க जो मूर्ति थी प्रैक्टिकल में என்ன அவங்களது இருந்ததோ பிராக்டிக்கல்ல, वो भी डुप्लीकेट थी, அத கூடயும் டூப்ளிகேட் ஆக இருந்தது. टाइटलधारी। டைட்டில் தாரி, असली मूर्ति உண்மையான மூர்த்தி नहीं थी। இருக்குல்ல. ओम ஓம் சாந்தி.